அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மய்யுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, எப்பொழுதுமே எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்க வேண்டிய ஒரு நபிமொழி இந்த நபிமொழி. அல்லாஹ் இரக்கப்படுகின்ற மனிதர்கள், அல்லாஹ் அருள் புரிய விரும்புகின்ற மனிதர்கள், அவர்களுக்குத்தான் அவனுடைய மார்க்கத்தை படிக்கின்ற பாக்கியம் கிடைக்கும் என்பது. உலகம் என்பது எல்லோருக்கும் கிடைக்கும், மார்க்கம் என்பது அல்லாஹ் விரும்பியவர்களுக்குத்தான் கிடைக்கும். எனவே ஒரு குர்ஆன் வசனத்தை படிக்கின்ற பாக்கியம், ஒரு நபிமொழியை அறிந்து தெரிந்து வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகின்ற பாக்கியம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது என்றால் அது அல்லாஹ் அந்த மனிதனை விரும்பி விட்டான் என்பதற்கு நேரடி அடையாளமாக இருக்கக்கூடிய ஒன்று. எனவே அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நோக்கி அல்லாஹ் எங்களை ஒன்று சேர்த்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த பாக்கியத்தை நாங்களாக அடைந்து கொள்ளவில்லை, அல்லாஹ் அவனாக தருகிறான் என்பதை மறந்துவிடக்கூடாது. பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான். உங்களுக்கு ஈமானின் பக்கம் நேர் வழி காட்டிய அல்லாஹ் அருள் புரிந்து விட்டான் என்று சொல்றான். எனவே அல்லாஹ் அருள் புரிவதுதான் அவனுடைய மார்க்கத்தை நானும் நீங்களும் நெருங்குவதற்கு காரணமாக இருக்கிறது. எனவே இந்த பாக்கியத்தை தருகின்ற அல்லாஹுவுக்கு எப்பொழுதுமே நானும் நீங்களும் நன்றி செலுத்த மறந்து விடவும் கூடாது. அந்த அடிப்படையில் இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு, சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுப்பதன் மூலம் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தியவர்கள் என்ற கூட்டத்தில் பெயர் பதித்து கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். இந்த முன்னால் இருக்கிற இடத்துல உட்காருங்க. எப்பொழுதுமே நானும் நீங்களும் விளங்க வேண்டியது, அல்லாஹ்வுடைய மார்க்கம் பேசப்படுற மஜ்லிஸ்ல மட்டும் பின்னுக்கு போகக்கூடாது. இதை நாங்கள் இன்னமுமே கணக்கெடுக்கிறது இல்லை. எந்த அளவுக்கு முன்னோக்கி வருவோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும். ஆனால் நாங்கள் நிறைய பேர் பின்னோக்கி போகத்தான் விரும்புகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் பள்ளியில மஸ்ஜிதில் சஹாபாக்களை பார்க்குறாங்க, முன் சஃப்புக்கு வராமல் பின்னுக்கு போகிறாங்க. இன்றைக்கு மாதிரிதான் எங்களோட நிலைமை. ரசூலுல்லாஹ் அந்த மஜ்லிஸில் அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, முன்னுக்கு போங்க, முன்னுக்கு போங்க. எந்த சமூகம் முன் சஃப்பை நோக்கி போகுமோ அந்த சமூகம் முன்னேறும். எந்த சமூகம் பின்னோக்கி போறாங்களோ, நலவை அடைந்து கொள்வதில் பின்னோக்குவது, அந்த சமூகம் பின்னடையும்டாங்க. இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய எல்லா அருட்கொடைகளும் கொடுக்கப்பட்ட சமூகம் அது முஸ்லிம் சமூகம் தான். ஆனா ஏன் பின்னோக்கி போறாங்க? நல்லது என்று வரும் பொழுது வேகப்படுறது குறைவு, மார்க்கம்னு வரும் பொழுது முன்னுக்கு போறது குறைவு. இதுதான் ஆகப்பெரிய காரணம். எனவே நாங்க எங்களோட வாழ்க்கையில முன்னேற வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக நல்ல விஷயத்துல ஃபல்யத்தனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், போட்டி போடுபவர்கள் போட்டி போட, உனக்கு முன்புட்டுவோமா எனக்கு முன்புட்டு, நான் தான் முன்னால ஆசனத்தில் அமருவேன், முன் சேர்ல நான் தான் இருக்கணும். இதை மனசுல வைக்கணும். நாங்க பள்ளிக்கு போனா வெள்ளிக்கிழமை ஜும்மாவா 5 நேர தொழுகையா முன் சஃப்ல இடம் பிடிக்கணும். அதுல யாருக்கும் இடம் கொடுக்க கூடாதுன்ற போட்டி வரணும். அது எங்களோட உலக வாழ்க்கையில் என்ன செய்யும்? முன்னேற்றத்தை கொண்டு வரும். அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆன் சொல்லுகின்ற நிகழ்வுகள், படிப்பினை தருகின்ற வரலாற்று செய்திகள் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம்.
நாங்கள் நபிமார்களுடைய வரலாறை படிக்கவில்லை. அல் குர்ஆன் சொல்லுகின்ற நபிமார்களுடைய வரலாறு தனி. நபிமார்களுடைய வரலாறு அல்லாத நல்ல மனிதர்கள் அல்லது கெட்டவர்களுடைய ஒரு சில நிகழ்வுகளை அல் குர்ஆன் பேசுகிறது. அது எங்களுடைய வாழ்க்கையில் ஆழமான நேரடியான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய வரலாற்று நிகழ்வுகள். அப்படிப்பட்ட வரலாற்று நிகழ்வுகளை நாங்கள் பார்த்து வருகிறோம். அதுல மிக பிரதானமாக நாங்கள் பார்த்தது சூரா யாசீன். நபிமார்களுக்கு துணை சேர்ப்பதற்காக, நபிமார்களுக்கு பலம் சேர்ப்பதற்காக, நபிமார்களுக்கு குரல் கொடுப்பதற்காக வந்தார், கொலை செய்யப்பட்டார், உடனடியாக சுவன பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார். மரணத்தின் பிறகும் அந்த சமூகத்துக்கு நல்ல செய்தி கிடைக்க வேண்டுமே என்று கவலைப்பட்டார் என்று குர்ஆன் சொல்லி தந்த வரலாறு சூரா யாசீனிலே படித்தோம். அதே போன்று அல்லாஹ் அருள் புரிந்த ஒரு சமூகம், தோட்டங்களை கொடுத்து, விவசாய பூமியை கொடுத்து, வருமானத்துக்கான வழியை அல்லாஹ் திறந்து கொடுத்த நேரம் படைத்தவன் ரப்பை மறந்தார்கள், ஏழைகளை புறக்கணித்தார்கள். தன்னுடைய கெட்டித்தனம்தான் இந்த விளைச்சல், இந்த அறுவடை என்று நினைத்தார்கள். அல்லாஹ் அவர்களை அழித்து காட்டிய வரலாறு சூரா அல் கலம், நூன்வல் கலம் என்ற சூறால நாங்க படிச்சோம். இன்றைக்கு நாங்க படிக்க போறது சூரா அல் கசஸ். அதுல வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிகழ்வு தான் சூரா அல் கசஸ் உடைய 76வது வசனத்துல இருந்து 84வது வசனம் வரையிலான அந்த வரலாற்று நிகழ்வு. 76 முதல் 84 நாங்கள் அந்த வசனத்தை கேட்டிருப்போம். அந்த வரலாற்று செய்தியை பல தடவை படித்திருப்போம். ஆனால் அது எங்களுக்கு தருகின்ற பாடங்களும் படிப்பினைகளும் அதிகம் என்ற அடிப்படையில் அந்த வரலாற்று நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். உலகத்திலே ஒரு சில தனி மனிதர்களுக்கெல்லாம் இந்த உலகத்தை கொடுத்திருந்தான். உலகத்திலே எல்லா செல்வாக்கையும் கொடுத்திருந்தான். ஆனாலும் படைத்தவன் ரப்புக்கு மாறு செய்தார்கள், அடையாளம் இல்லாமல் அழிக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வை பேசுவதுதான் சூரா அல் கசஸுடைய 76வது வசனத்திலிருந்து 84வது வசனம் வரையிலான அந்த நிகழ்வு. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்? இன்ன காரூன், நிச்சயமாக காரூன் என்பவன் கான மின் கௌமி மூசா, மூசா நபியுடைய சமுதாயத்திலே ஒருவனாக இருந்தார். ஃபிரௌனுடைய ஆள் அல்ல, இவர் மூசா நபியுடைய ஒரு ஆள். மூசா நபியுடைய சமூகத்தில் இருந்தவர். ஃபபகா அலைஹிம், தன்னுடைய சமூகத்துக்கு எதிராகவே எல்லை மீறி சென்றார், அநியாயம் செய்தார். வஆதைனாஹும் மினல் குனூஸ், அவருக்கு நாங்கள் பொக்கிஷங்கள், இந்த பூமியுடைய சொத்து செல்வங்களை நாங்கள் அவருக்கு கொடுத்திருந்தோம். அதனுடைய அளவு மா இன்ன மஃபாத்திஹு லதனூஉ பில் உஸ்பதி உலில் குவ்வா, சக்தி வாய்ந்த, பலம் வாய்ந்த பல கூட்டத்தவர்கள் சேர்ந்துதான் அவருடைய கருவூலத்தின் அந்த அவருடைய ஹிசானாவின் திறவுகோலை சுமந்து செல்பவர்களாக இருந்தார்கள். அவருக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்தை அல்ல எப்படி சொல்றோம், பொருளாதாரத்தை சொல்லல, அவருடைய கருவூலம், அந்த பொக்கிஷங்கள் எல்லாம் பாதுகாப்பு வைக்கப்பட்டிருந்த இடம், அதனுடைய திறவுகோலை சாதாரண மனிதர்கள் அல்ல, உலில் குவ்வா, சக்தி வாய்ந்த பல பேர் என்ன செய்ய வேண்டும், துறப்பு சாவிய சுமந்து சொல்லணும்டா அவர் அந்த கருவூலத்துடைய பெருசு எப்படி இருக்கும், அதற்குள் இருந்த பொக்கிஷங்கள் எவ்வளவு இருக்கும் என்று இந்த வசனத்தை வைத்து புரிந்து கொள்ளலாம். இஸ் கால லஹு கௌமுஹு, இவ்வளவு பொருளாதாரம் கொடுக்கப்பட்ட அந்த மனிதரை பார்த்து அவங்களோட சமுதாய மக்கள் சொன்னாங்க, லா தஃப்ரஹ், நீ பெருமைப்படாதே, இதை வைத்து நீ பெருமை அடிக்காதே. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், நிச்சயமாக அல்லாஹ் பெருமை அடிப்பவர்களை விரும்ப மாட்டான். அன்பார்ந்தவர்களே, இதுதான் அவரை பற்றி சொல்லுகின்ற முதலாவது செய்தி. உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதார வசதி கொடுக்கப்பட்ட மனிதர், ஆனா மக்களோடு பழவக்கூடிய நேரத்தில் என்னிடத்துல பொருளாதாரம் இருக்குது, என்னிடத்துல வசதி வாய்ப்பு இருக்குது என்ற ஒரு அகங்காரம், அடுத்தவர்களை கணக்கெடுக்காத ஒரு தனம், தன்னுடைய பொருளாதாரத்தை வைத்து அடுத்தவர்களை புறக்கணிக்கின்ற ஒரு குணம்,
அவர்கிட்ட இருந்தது. அதனாலதான் அவங்க சொன்னாங்க, என்ன அட்வைஸ் பண்றாங்க, வத்தபி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆஹிரா, உனக்கு அல்லாஹ் தந்த இந்த செல்வங்களை வைத்து நீ மறுமையை ஆசை வை, மறுமைக்காக நீ தேடிக்கொள். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, அதே நேரம் உலகத்துல உனக்கு உள்ள பங்கையும் நீ மறந்துடாதே. உனக்கு கிடைச்சிருக்கிற பொருளாதாரத்தை வச்சு நீ உலகத்துக்கும் பயனடைஞ்சிக்க, மறுமைக்காகவும் தேடிக்கல். வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு நல்லது செய்தது போன்று நீ அல்லாஹ்வுக்கு நல்லது செய். வலா தப்கில் ஃபஸாத ஃபில் அர்த், இந்த பூமியில நீ அநியாயம் பண்ணாதே, இந்த பூமியில நீ குழப்பம் விளைவிக்காதே. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், பூமியில குழப்பம் விளைவிக்கிற மனிதர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். இது அவனுடைய அகங்காரம், அவனுடைய தலைக்கணம், அவருடைய பெருமையை பார்த்து அந்த சமூகத்தில் உள்ள நல்ல மனிதர்கள் அவனுக்கு சொன்ன அட்வைஸ், புத்திமதி. அன்பார்ந்தவர்களே, இதை தாண்டி ஒரு சில செய்திகள் வரும், அடுத்த கட்டமாக நாங்கள் பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, முதலாவது இந்த வரலாற்று நிகழ்விலிருந்து நாங்கள் படிக்க வேண்டிய பாடம், மூசா நபி அவர்களுடைய சமுதாயத்தில் ஒருவராக இருந்து அந்த சமுதாயத்துக்கு எதிராக நடக்கிறார் என்றால், அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு சிறந்த ஒரு சமுதாயத்துள்ளுக்கு இருந்தும் மோசமான ஒருவர் வரலாம்ன்றதுதான் வரலாற்று நிகழ்வு. ஃபிரௌனுடைய வீட்டுக்குள் வளர்க்கப்பட்டவர் மூசா நபியாக மாறினார். மூசா நபியுடைய சமுதாயத்தில் இருக்கிற ஒருவர் அநியாயக்காரனாக மாறுகிறார், காரூன். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நேர்வழி காட்டவில்லை என்றால் நானும் நீங்களும் நேர்வழி பெற முடியாது. இதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் காரூனுடைய வரலாறு. ஏன்? அல்லாஹ் எங்களை நேர்வழியில் வைக்கும் வரையிலே நாங்கள் நேர்வழியிலே பயணிக்கலாம். எந்த அளவுக்கு சொன்னா, இவருடைய வரலாற்றை பேசுகின்ற குர்ஆனுக்கு விளக்கம் சொன்ன அறிஞர்கள் சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மூசா நபியுடைய சமுதாயத்தில் ஒருவராக இருந்தாருண்டா கான இப்ன அம்மிஹி, மூசா நபியுடைய சாச்சாவுடைய மகனாக இருந்தார். பல பேர் இந்த கருத்தை சொல்றாங்க, மூசா நபியிட சாச்சாவுடைய மகனாக இருந்தார். எந்த அளவுக்கு உண்டா, வஅக்ஸரு அஹ்லில் இல்ம், அதிகமான குர்ஆனுக்கு விளக்கம் சொன்னார்கள் சொல்றாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்கண்டா, கதாதா ரஹிமஹுல்லாஹ், குர்ஆனுக்கு விளக்கம் சொன்ன அறிஞர்கள் மிக முக்கியமான அறிஞர் சொல்றாங்க, வகான யுஸம்மா அல் முனவ்வர், அவருக்கு முனவ்வர் என்ற ஒரு பேர் சொல்லுவாங்களா. யாருக்கு? காரூனுக்கு. எதன் காரணமாக? லிஹுஸ்னி ஸௌதிஹி பித்தௌராத், அல் குர்ஆன அவ்வளவு அழகா என்ன பண்ணுவாராம், ஓதுவாராம். அல் குர்ஆனை அல்ல, தௌராத்தை அவ்வளவு இனிமையான குரல்ல வாசிப்பாராம். அதை வைத்தவருக்கு அல் முனவ்வர் அப்படின்னு ஒரு பேரும் இருந்ததாகவும், அவர் பிறகு வலகின் அதுவல்லாஹி நாஃபக், அவர் என்ன செய்தார், முனாஃபிக்காவி போனார், முஸ்லிம் மாறி நடிக்க ஆரம்பித்தார். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு மனிதனும் இந்த இடத்திலிருந்து பெற வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? இன்றைக்கு இந்த இடத்தில் பேசுகின்ற நான் இன்றைக்கு இப்படி இருக்கிறேன் என்பது பெருமை அல்ல. இன்றைக்கு மார்க்கத்தை பேசுகிறேன் என்பது எனக்கு நலவல்ல. நாளைக்கு நான் எப்படி இருப்பேன், நாளை மறுநாள் நான் எப்படி இருப்பேன், மரணத்துக்கு முன்னால் என்னுடைய நிலை எப்படி, இதுதான் சகோதரர். இன்றைக்கு நாங்க எப்படி இருக்கிறோம், அல்லாஹ் இன்றைக்கு நல்லா வச்சுட்டான் என்னைய. இன்றைக்கு நம்ம எல்லாரும் மார்க்கத்தை பேசுறோம், குர்ஆன் சுன்னாவுக்கு பிரச்சாரம் பண்றோம், இந்த நாட்டில் வந்து மார்க்கத்துக்கு சேவை பண்றோம். இதோடு சந்தோஷப்பட்டு நிறுத்தி கொள்வதல்ல, அல்ஹம்துலில்லாஹ்னுவோம், இப்படி வச்சிருக்கிறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ்னுவோம். நாளைக்கு என்னுடைய நிலை எப்படி இருக்கும், நாட்டுக்கு போன பிறகு என்னுடைய நிலை, இதை பற்றித்தான் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நபியாக இருந்து கொண்டு தன்னுடைய மரணத்துடைய நேரத்தில் எப்படி இருக்கும் என்ற கடைசி முடிவை பற்றி சிந்தித்தார்கள் என்றால் நானும் நீங்களும் யார்? எனவே படைத்தவன் ரப்பு என்னையும் உங்களையும் நேர்வழியில் வைக்கும் வரையில் நேர்வழியில இருக்கலாம் சகோதரர்களே. அந்த ரப்பு முடிவை மாத்திட்டானுண்டா ஏண்டோட நிலைமை சொல்ல முடியாது. எங்களோடு மார்க்கத்தை பேசியவர்கள், எங்களோடு குர்ஆன் சுன்னாவை பேசியவர்கள், எங்களை விட தெளிவாக குர்ஆன் சுன்னாவுடைய பெருமதியை பேசிய பல பேர் இன்றைக்கு வழிகேட்டிலே இருப்பதை பெயர் சொல்லி என்ன செய்யலாம்?
உதாரணத்துக்கு எடுத்து சொல்லலாம் என்றால், அன்பாண்டவர்களே, படைத்தவன் ரப்பு இன்றைக்கு எங்களை ஈமான்ல வச்சிருக்கிறான், இஸ்லாத்துல வச்சிருக்கிறான்டா. ரப்பே, மரணிக்கும் வரையில் என்னை இந்த பணியிலே கொண்டு போய் செய்து. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். அதிகம் கேட்க வேண்டியது யார்? அறிவுள்ள மனிதர்கள், சிந்தனை தெளிவுள்ள மனிதர்கள். அதிகம் கேட்க வேண்டிய பிரார்த்தனை சூரா ஆல இம்ரான் அல்லாஹ் சொல்றது, ரப்பனா எங்கள் இறைவா, லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, எங்களுக்கு நேர்வழி காட்டிய பிறகு, நேர்வழி என்றால் இதுதான் என்று தெரிந்த பிறகு மீண்டும் வழிகேட்டை நோக்கி போவதிலிருந்து எங்களுடைய உள்ளத்தை பாதுகாத்து விடு. ஹப்லனா மின் லதுன்க ரஹ்மா, இறைவா உன்னுடைய புறத்தால் எங்களுக்கு ரஹ்மத்தை தந்துரு. அந்த ரஹ்மத்து இல்லை என்றால் உலகத்திலும் நல்லவர்களாக வாழ முடியாது, மறுமையிலும் சுவர்க்கம் போக முடியாது. ரப்பனா இன்னக அன்தல் வஹ்ஹாப், நீதான் ரஹ்மத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கொடையாளனாக இருக்கிறாய். எனவே எனக்கு உன்ன ரஹ்மத்தை தந்து என்னை நேர்வழியில வாழ வச்சிருன்றது தான் என்ன ஒரு முஃமின் கேட்க வேண்டியது. அபு தாலிப் யார்? அவர் அபு தாலிப் யார்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்று வந்தவுடனே அந்த முஹம்மது நபியை பாதுகாக்கின்ற பணியிலே உச்சகட்ட முயற்சி செய்தார். அபு தாலிப் மரணிக்கும் வரையில் நபிகளாரை யாரும் நெருங்கவில்லை. நேரடியாக மறைமுகமா சூழ்ச்சி பண்ணினாங்க, நேரடியா நெருங்கல்ல. அந்த அளவுக்கு அபு தாலிப் பக்கபலமாக இருந்தார். மரண படுக்கையில இருக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் போய் அட்வைஸ் பண்ணினாங்க, யாம் என்னுடைய பெரிய தந்தையே, குல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுங்க. அந்த ஒரு வார்த்தையை வைத்து அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக நான் பேசுகிறேன். நான் அப்துல் முத்தலிஃபிட மார்க்கத்தில் மௌத்தா போறேன், கண் முன்னால நேர்வழி இல்லாம மௌத்தா போனார். அல்லாஹ்வுடைய தூதர் அழுதாங்க, கவலைப்பட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்கள் நினைத்தவர்களுக்கெல்லாம் நேர்வழி காட்ட முடியாது, அல்லாஹ் நினைத்தவர்களுக்குத்தான் நேர்வழி காட்டுவான். எனவே இன்றைக்கு நானும் நீங்களும் மார்க்கத்தை பேசுகிறோமுண்டா இது பெரிய பாக்கியம்ன்றது என்ன செஞ்சிடக்கூடாது, நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது அன்பார்ந்தவர்களே. எனவே காரூனுடைய வரலாற்று நிகழ்விலிருந்து முதலாவது நானும் நீங்களும் படிக்க வேண்டிய பாடம், இன்றைக்கு நல்லவனாக இருப்பவன் நாளைக்கு என்ன செய்யலாம்? அநியாயக்காரனாக மாறலாம். இன்றைக்கு இஸ்லாத்தோடு இருப்பவன் நாளைக்கு இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கலாம். எனவே எப்பொழுதும் எங்களுடைய உள்ளத்தை படைத்தவன் ரப்போடு தொடர்பு வைத்துக் கொண்டு, இன்றைக்கு நான் இருக்கிற நேர்வழி மரணம் வரைக்கும் எனக்கு இருக்க வேண்டும், இன்றைக்கு நான் இஸ்லாத்துக்கு செய்கின்ற இந்த பணி என்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடும் ஆசையோடும் பயணிப்பதுதான் காரூனுடைய வரலாற்று நிகழ்விலிருந்து முதன்மையாக பெற வேண்டும். ஏன்? காரூன் மூசா நபியுடைய சமூகத்தில் ஒருவனாக இருந்து, அவருடைய சாச்சாவின் மகனாக இருந்து, தௌராத்தை அழகாக ஓதுகின்ற அந்த பணியை செய்துவிட்டு நயவஞ்சகனாக மாறினான் என்றால், பொருளாதாரத்தை கண்டவுடனே யாரும் எப்படியும் போகலாம் சகோதரர். பல பேர்கிட்ட பார்ப்போம், ஏழையாக இருக்கும் பொழுது இருக்கிற மார்க்க பக்குவம் பணம் வந்தவுடனே பார்க்க முடியாது. ஏழையாக இருக்கிற பொழுது வருகிற நல்ல குணம் பணம் வந்த பிறகு காண முடியாது. சொல்லுவாங்க, பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே என்று சொல்லுவாங்க. அப்படித்தானே? பணம் வரும் பொழுது நல்ல குணமெல்லாம் குப்பையை நோக்கி போறதை பார்க்கலாம். காரூனுக்கு நடந்தது அதுதான். பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுக்க கொடுக்க தலைக்கணம் அதிகரித்து விட்டது. என்னை விட்டால் யார் இருக்கிறார் என்ற பெருமை வந்தது. அவன் வழிகட்டு போனான் என்றால் அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் பட்டம் பதவிகள் வரலாம், செல்வாக்குகள் வரலாம், பொருளாதாரம் வரலாம். எதை விட்டு கொடுக்க கூடாது? அல்லாஹ் தந்த மார்க்க முஸ்லிம் என்ற பட்டத்தை விட்டு கொடுக்க கூடாது. முஸ்லிம் என்ற இடத்தை தாண்டி வேற ஒன்றை நோக்கி போகக்கூடாது என்கிற ஆழமான பாடத்தை காரூனுடைய வரலாற்று நிகழ்விலிருந்து நானும் நீங்களும் பெற வேண்டும் சகோதரர்களே. இப்பொழுது அந்த காரூனுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த பொருளாதார அந்த பெருமையின் காரணமாக மக்களுக்கு முன்னால் வருகிற பொழுது மக்கள் என்ன பண்ணினாங்க? காரூனை பார்த்து சொன்னாங்க, லா தஃப்ரஹ், பெருமைப்படாதே, இன்னல்லாஹ் லா யுஹிப்புல் ஃபரிஹீன்,
பெருமை அடிப்பவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அன்பார்ந்தவர்களே, இன்னும் அட்வைஸ் பண்ணினாங்க என்ன, அல்லாஹ் உனக்கு தந்த பொருளாதாரத்தை வைத்து மறுமையை நீ தேடு, அதே நேரம் உலகத்திலும் நீ அழகாக உடு, வாகனத்தை ஓட்டு, வீடு கட்டு, உலகத்தையும் அனுபவி, பிரச்சனை அல்ல. ஆனா எதுக்காக தேடு? மறுமைக்காக தேடு. அல்லாஹ் உனக்கு நல்லது செஞ்ச மாதிரி நீயும் நல்லது செய். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு மார்க்கத்தை பேசுகிற நான் நாளைக்கு ஏதோ அல்லாஹ் பாதுகாக்கட்டும் ஒரு பாவத்தை செய்யலாம், ஒரு ஹராத்தை செய்யலாம், ஒரு அநியாயத்தை செய்யலாம். பார்க்கிற மனிதர்களோட கடமை என்ன? நீ எப்படி நாசமா போனா நமக்கு என்ன, நீ எப்படி கெட்டு போனா எனக்கு என்ன? இல்ல சகோதரர்களே, அந்த காரூனுக்கு அந்த சமுதாயம் புத்திமதி சொன்னது போன்று, அடே நேத்து வரைக்கும் நல்லா இருந்தீங்களே அப்பா, இன்றைக்கு ஏன் இப்படி செய்றீங்க? அட்வைஸ் பண்ண வேண்டும், புத்திமதி சொல்ல வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சமூகத்திலே மனித உள்ளங்கள் மாறும், கால சூழ்நிலைகளில் உள்ளங்கள் வடிகட்டு போகும். அன்பார்ந்தவர்களே, சுற்றி இருக்கிற நாங்கள் வேடிக்கை பார்த்தால் மனிதர்கள் வீணாகிக் கொண்டே போவார்கள். எப்பொழுதும் எங்கள்கிட்ட இருக்க வேண்டிய பண்பு என்ன தெரியுமா? அடுத்தவர்களுக்கு புத்திமதி சொல்ல வேண்டும், அடுத்தவர்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டும். பின்னால ஏசிட்டு போறது இல்ல சகோதரர்களே, பின்னால விமர்சிச்சுட்டு போறது இல்ல சகோதரர்களே, பின்னால குறை சொல்றது இல்ல சகோதரர்களே, முன்னால அட்வைஸ் பண்ண வேண்டும். என்னங்க தலைவரா இருந்துகிட்டு நீங்க இப்படி செய்யலாமா? ஒரு பொருளாளரா இருந்துகிட்டு நீங்க இப்படி செய்யலாமா? ஒரு செக்ரட்டரியா இருந்துகிட்டு நீங்க இப்படி செய்யலாமா? ஒரு ஆலிமாக, ஒரு தாயியாக இருந்து கொண்டு நீங்க இப்படி நடக்கலாமா? இன்னைக்கு சமூகத்துல இல்லாம போனது சகோதரர்களே. அதனாலதான் வீணா போறவன் வீணாகியே போய் கொண்டிருக்கிறான், நாசமா போறவன் நாசமாவியே போய் கொண்டிருக்கிறான். ஏன்? சமூகத்துல முகத்துக்கு முன்னால அட்வைஸ் பண்ணி புத்திமதி சொல்லி திருத்துகிற மனிதர்கள் இல்லை. காரூனுடைய சமுதாயத்திலே நல்ல மனிதர்கள் இருந்தார்கள். என்ன சொன்னார்கள்? காரூன் தவறு விடுவது விளங்குது, அல்லாஹ்வுடைய அழிவை நோக்கி போறது விளங்குது. அட்வைஸ் பண்ணினாங்க, காரூனே இப்படி போகாதே, நீ அல்லாஹ் உன்னை நேசிக்க மாட்டான், அநியாயம் செய்யாதே, நீ அல்லாஹ் உன்னை நேசிக்க மாட்டான், பொருளாதாரத்தெல்லாம் தந்திருக்கிறானா உன் உலக வாழ்க்கைக்கும் பயன்படுத்திக்க, அதை வச்சு மறுமைக்கும் சேர்த்துக்கொள் என்று ஆழமான அட்வைஸ், ஆழமான புத்திமதி சொன்னார்கள். என்றால் இந்த புத்திமதி சொல்லுகிற பழக்கம் எங்கள்கிட்ட இருக்கணும் சகோதரர்களே. இன்னைக்கு இந்த இடத்துல பேசுறேன்னா நாளைக்கு உங்களோட முன்னுக்கு ஒரு தவறு செஞ்சிடலாம். மார்க்கத்தை கணக்கு என்ன இதெல்லாம் ஆலிமா இல்லை சகோதரர்களே. ஏசுவதல்ல, விமர்சிப்பதல்ல, இவெல்லாம் மனுஷனா இல்லை சகோதரர்களே. போக வேண்டும், நெருங்க வேண்டும், ஒன்றுக்கு 10 தடவை புத்திமதி சொல்லி அவரை மீண்டும் பழைய இடத்திலே கொண்டு வந்து நிறுத்த முடியுமா? அதுதான் மிகச்சிறந்த பணி என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு சமூகத்தில் அப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் குறைஞ்சி போயிட்டாங்க. விரல் விட்டு தேடுறதும் கஷ்டமுங்க. அட்வைஸ் பண்ற ஆட்கள், புத்திமதி சொல்ற ஆட்களை தேடுறதும் கஷ்டமா இருக்குது. எனவே சகோதரர்களே, எங்கள்கிட்ட காரூனுடைய வரலாற்றிலிருந்து படிக்கிற பாடம், காரூன் தவறை செய்கிற பொழுது அந்த சமூகத்தில் உள்ள நம் நல்ல மனிதர்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி, மறுமையை ஞாபகப்படுத்தி, அட்வைஸ் பண்ணின மாதிரி, புத்திமதி சொன்ன மாதிரி எங்கள்கிட்ட இந்த பழக்கம் வந்தா, அன்பார்ந்தவர்களே, தப்பு தவறு வரலாம், நீங்க என்னைய திருத்துவீங்க, உங்கள்கிட்ட தப்பு தவறு வரலாம், நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். 2 சாராரும் சேர்ந்து என்ன செய்யலாம்? உலகத்திலும் நல்லவர்களாக வாழலாம், மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்கலாம் என்கிற ஆழமான பாடம். அடுத்தது இங்கிருந்து பெற வேண்டிய இன்னொரு பாடம் என்ன? பொருளாதாரம் அதிகரிக்க அதிகரிக்க அவனுடைய தலைக்கணமும் சேர்ந்து என்ன செய்தது? வந்தது. அன்பார்ந்தவர்களே, அந்த சமூகம் சரியா விளங்கிச்சு பாருங்க. என்ன சொன்னாங்க? லா தஃப்ரஹ், நீ பெருமைப்படாதே. பெருமைன்ற அடுத்தவர்களை மட்டம் தட்டி தண்ட பொருளாதாரத்தை காட்டுறது, அடுத்தவர்களை கீழ்த்தரமாக்கி தண்ட ஆளுமையை காட்ட பார்க்கிறது. அன்பார்ந்தவர்களை சொன்னாங்க, அல்லாஹ் தந்ததை வச்சு உலகத்துக்கும் பயனடைஞ்சிக்க, மறுமைக்கும் சேர்த்துக்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனக்கு அல்லாஹ் பேச்சாற்றலை தருகிறான் என்றால் பெருமைப்படுவதற்கா இது? உங்களை விட நான் அறிவாளி என்று காட்டுவதற்கா இது? இல்லை சகோதரர்களே. இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹ் சூரத்துல் ஃபுர்கானிலே சொல்லி காட்டுகிறான். இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, அவர்கள் இந்த பூமியில தாழ்வாக நடப்பார்கள்.
அறிவு இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், அதை வைத்து உன்னை விட நான் சிறந்தவன் என்று போக மாட்டார்கள். மக்களோடு மக்களாக பணிந்து நடப்பார்கள். அல்லாஹு அக்பர். அந்த பாக்கியம் கிடைக்கிறதே பெரிய பாக்கியம் சகோதரர்களே. பெரிய பணக்காரன் ஆனால் ஏழைகளோடு சேர்ந்து பயணிக்கிற மனிதன். அல்லாஹு அக்பர். பணக்காரனாக இருக்கிறது பெருமை அல்ல சகோதரர்களே. பணக்காரனாக இருந்து கொண்டு ஏழைகளோடு ஒன்றி பயணிக்க முடியுமா? இதுதான் படைத்தவன் ரப்பு செய்கிற அருள். என்ன அல்லாஹ் சொல்கிறான்? யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா வ இதா காதபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா. யாருடைய பண்பு? இறைநேசர்களோட பண்பு. மடையர்கள் அறிவில்லாதவர்களோடு தர்க்கிக்க போனால் அஸ்ஸலாமு அலைக்கும் போவாங்க. இதை நாங்கள் எப்படி இங்கே விளங்கி இருக்கிறோம்? எப்படி இங்க விளங்கி இருக்கிறோம்? மடையன் என்று காட்ட சலான் சொல்றது அப்படிதானே? மடையன் காட்ட எங்கள்கிட்ட அறிவிக்கி நீங்களாம் ஜாகில்கள், உங்களோட பேச நாங்க தகுதி அஸ்ஸலாமு அலைக்கும் வாரோம். இதுக்கு அந்த சலாம் இல்லை சகோதரர்களே, இல்லை. 10 பேருக்கு முன்னால மடையனோடு பேசி தண்ட திறமையை காட்டாம, தண்ட அறிவை காட்டாம, அடுத்தவன் ஜாகில், அவன் மடையன், அறிவில்லாதவன், அவனை கேவலப்படுத்தாம 10 பேர் இருக்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் புறவு நாங்க பேசுவோம். எதுக்குங்க? தண்ட அறிவை காட்டி பெருமைப்படுவதற்கல்ல, அடுத்தவன் அறிவில்லாதவன் காட்டி அவனை கேவலப்படுத்துவதற்கும் அல்ல அந்த சலாம். இன்னைக்கு எங்கள்கிட்ட என்னங்க பழக்கம் இருக்கு? எதுக்கு இந்த வசனத்தை விளங்கி வச்சிருக்கிறோம்? பெருமைக்கு அடையாளமா வச்சிருக்கிறோம்? இல்ல, இது பெருமைக்கு அடையாளமாக வந்ததல்ல. விளங்குது, 2 வார்த்தை தர்க்கி கொள்ள விளங்குது. அடே இவர் ஏதோ அறிவில்லாம பேசுறாரு. இப்படியே நானும் பேச்சு கொடுத்தா பார்க்குற எல்லாருக்கும் இவரோட மடத்தனை என்ன செஞ்சிரும்? விளங்கிரும், கேவலப்பட்டு போவார். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மட அறிவை காட்டவும் ரெடி இல்லை, அவங்கள கேவலப்படுத்தவும் ரெடி இல்லை, பேசாம போயிடுது. பிறகு சந்திச்சு என்ன செஞ்சுக்கல்வோம்? இதுதான் சகோதரர்களே அல்லாஹ்வுடைய பண்பு. எனவே அந்த சமூகம் அந்த காரூனுக்கு சொன்னது என்ன? அல்லாஹ் தந்த பொருளாதாரத்தை வைத்து பெருமை அடிக்காதே. அப்படியானால் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் பொருளாதாரத்திலே வாழ வைத்திருக்கிறான் என்றால் நீ பணக்காரன் என்ற திமிரோடு வாழ்வதற்கல்ல, ஏழை எளியவர்களோடு நண்பர்களாக வாழ்வதற்கு. உன்னை அறிவை தந்து, பட்டத்தை தந்து, பதவியை தந்து உயர்த்தி வைத்திருக்கிறானா? நீ அறிவாளி என்று பெருமைப்படுவதற்கல்ல, அறிவில்லாத சமூகத்தோடு ஒன்றி போய் அவர்களுக்கு மாற்றத்தை மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக. உன்னை பதவியிலே கொண்டு வந்து நிறுத்தி ஆட்சி அதிகாரத்தை தந்திருக்கிறான் என்றால் நீ ஆட்சி மேடையிலே அமர்ந்து கொண்டு ஆளப்படுகிற மனிதர்களை அநியாயம் செய்வதற்கெல்லாம் தரவில்லை. அந்த மக்களை அனுசரித்து அந்த மக்களோடு பெருமைப்படாமல் நீங்க இருக்கிறதுனால தான் நான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க எல்லாரும் கட்டுப்பட ரெடி இல்லைண்டா என் ஆட்சி பறந்து போயிரும். படைத்தவன் ரப்பு உங்களை கட்டுப்பட வைத்து என்னை ஆட்சி மேடையிலே அமரச் செய்திருக்கிறான் என்று படைத்தவன் ரப்பின் அருளை புரிந்து கொண்டு அந்த மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு சேவகனாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான். இதுதான் பெருமை இல்லாம போறன்றது சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு அல்லாஹ் அட்வைஸ் பண்றான்னு பாருங்க. வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில்கதாதி வல் அஷியி யுரீதுன வஜ்ஹா. நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வுடைய திருப்தியை ஆசை வைத்து அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்திப்பவர்களோடு நீங்கள் அவர்களோடு இருங்கள். வஸ்பிர் நஃப்ஸக், அவர்களோடு உங்களை வச்சுக்கங்க. நான் நபி, உங்களோட கேள்மா எனக்கு, நான் பெரியாள், உங்களோட சாதாரண இல்ல. வஸ்பிர் நஃப்ஸக, அவர்களோடு உங்களை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வலா தஅது ஐனாக அன்ஹும், அவர்களை விட்டு உங்களோட பார்வையை திருப்பிடாதீங்க. இவங்கெல்லாம் அப்படித்தானே, இவங்களோடலாம் எங்களுக்கு உட்கார்ந்து கேளுமா? இவங்களோட டைம் வேஸ்ட் பண்ணேலுமா? இல்ல. அவர்களோடு நீங்கள் அமர்ந்து உங்களை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களை விட்டு உங்களுடைய பார்வையை திருப்பி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யாரை பார்த்து? ரசூலுல்லாஹ்வை பார்த்து. அன்பார்ந்தவர்களே, சூரா அல் கஹ்ஃபுடைய 28வது வசனம், சூரத்துல் அன்ஆம் 52 பாருங்களேன். வலா தத்ருதில்லதீன யதுஊன ரப்பஹும் பில்கதாதி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா. அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்த்து காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை அழைக்கின்ற அந்த மனிதர்களை நீங்கள் உங்களை விட்டு விரட்டி விடாதீர்கள். அப்ப என்ன சொல்றான் அல்லாஹ்?
அவங்களோட சேர்ந்துருங்க. அவங்க வேற, நீங்க வேற என்ன செஞ்சிடாதீங்க, பிரிச்சுட்றாதீங்க. அடே நபியோட அந்தஸ்து என்ன, எங்கட அந்தஸ்து என்ன? அந்த நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அவர்களில் ஒருவராக நீங்கள் சேர்ந்திருங்கள். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, புகாரியில 5460 இந்த ஹதீஸை கேட்டிருப்போம். என்ன சொல்றாங்க? இதா அத்தா அஹதுக்கும் ஹாதிமுஹு, இதா அத்தா அஹதக்கும் ஹாதிமுஹு, உங்களில் ஒருவரிடத்தில் அவருடைய வேலைக்காரன் வந்தால், பித்ஆமிஹி, சாப்பாட்டு தட்டை சுமந்து கொண்டு வந்தால், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவரை அவரோடு நிறுத்தி அவருக்கு சாப்பாடு கொடுக்கட்டும். வஇல்லம் யுஜ்லிசுஹு மஅஹு, அவரை அவரோடு அமரச் செய்து கொள்ள முடியவில்லை என்றால் ஃபல்யுனாவில்ஹு உக்லத்தன் அவ் உக்லத்தைன் என்றாங்க ரசூலுல்லாஹ். அவர் கொண்டு வந்த அதே சாப்பாட்டில இருந்து அவருக்கு ஒரு புடி 2 புடியை போட்டு, நீயும் சாப்பிடப்பா நானும் சாப்பிடுறேன். அல்லாஹு அக்பர். யாருக்குங்க சொல்றாங்க? யாருக்கு சொல்றாங்க? அடே ஏண்ட வேலைக்காரன் இல்லண்டா எனக்கு வாழேலுமா? அவன் நேரத்துக்கு சாப்பாடாக்கி தாரதுனால தான் நான் ரெஸ்பெக்டா தின்றேன். நான் ரெஸ்பெக்டா தின்றேன்றது பெருமையா? அடே அவன் அழகா ஆக்கி தந்த என்னை ரெஸ்பெக்ட் பண்ணினதுனால தான் நான் ரெஸ்பெக்ட் ஆகிக்கிறேன். அவர்களை வைத்ததுதான் எனக்கு மதிப்பே அல்லாமல். இதைத்தான் நானும் நீங்களும் விளங்க வேண்டும் சகோதரர்களே. என்னுடைய வாகனத்தை துடைப்பவன், என்னுடைய வாகனத்தை கழுவி விடுபவன், என்னுடைய வாகனத்தை கூட்டி விடுபவன், அவன் வேலைக்காரன் தான் அவனுக்கு சொல்ற பெயரு. அவன் அந்த பணியை செய்வதனால தான் நான் ரெஸ்பெக்டா போறேன். அவன் கதவை திறந்து விடுவதனால தான் மதிப்போட வந்து இறங்குறேன் அப்படின்ட்டு போறதல்ல. கழுத்துல கையை போட்டுக்கிட்டு போகணும். அவன் கடமை கதவை திறக்கிறது, அவன் கழுத்துல கையை போட்டு அழைச்சிக்கிட்டு போறது நம்மட கடமை. அன்பார்ந்தவர்களை, எப்பொழுதும் எங்களுக்கு கீழால் இருப்பவர்களை ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும், மதிக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும். அதைத்தான் அந்த சமூகம் காரூனுக்கு சொன்னாங்க. காரூனே, அல்லாஹ் தந்த பொருளாதாரத்தை வச்சு நீ பெருமை அடிக்காதே. பெருமை அடிப்பவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். எனவே காரூனுடைய வரலாற்றிலிருந்து நானும் நீங்களும் பெற ஆழமான பாடம். உலகத்திலே பட்டம் பதவிகள், பொருளாதாரங்கள், செல்வாக்குகள், ஆட்சி அதிகாரங்கள், உலகத்தில் உள்ள அனைத்து மதிப்பும் கிடைக்கலாம். எதற்காக? இதுவெல்லாம் தனக்கு கீழால் உள்ளவர்களை கேவலப்படுத்துவதற்கோ, அசிங்கப்படுத்துவதற்கோ, தன்னை தான் பெருமைப்படுத்திக் கொள்வதற்கோ அல்ல. அல்லாஹ் தந்து பார்க்கிறாங்க. பொருளாதாரத்தை தந்து பார்க்கிறான். ஏழையோடு நீ எப்படி நடக்கிறாய்? அறிவை தந்து பார்க்கிறான். அறிவில்லாதவர்களோடு நீ எப்படி நடக்கிறாய்? பதவியை தந்து பார்க்கிறான். பதவி இல்லாத மக்களோடு நீ எப்படி நடந்து கொள்கிறாய்? எனவே சகோதரர்களே, எந்த இடத்துக்கு வந்தாலும், தலைவரா, செயலாளரா, பொருளாளரா, மிம்பர்ல ஏறுற ஆலிமா, ஃபத்வா கொடுக்கிற முஃப்தியா, எந்த இடத்துல இருந்தாலும் தனக்கு கீழால் உள்ள மனிதர்களை மதிக்கின்ற, அவர்களோடு சேர்ந்து போகிற பக்குவம் இருந்தால் அந்த ஆழமான பாடத்தை உணர்த்துவது காரூனுக்கு அந்த சமுதாயம் சொன்ன அறிவுரைக்குள் மறைந்திருக்கிற விடயம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இன்னொரு விடயம் என்ன சொன்னார்கள்? உலகத்தில் அல்லாஹ் உனக்கு தந்த பொருளாதாரத்தை வைத்து நீ மறுமையை தேடு. அதே நேரம் வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, உலகத்துல ஓண்ட பங்கை நீ மறந்துடாதே. சில பேர் சகோதரர்களே, அல்லாஹ் நல்ல வசதி வாய்ப்பை கொடுத்திருப்பான். இவர் பிச்சைக்காரன் மாதிரி. இவர் தின்றதும் இல்லை, தண்ட பொஞ்சாதி புள்ள குட்டிக்கு தின்ன கொடுக்கறதும் இல்லை, தான் அனுபவிக்கிறதும் இல்லை, அடுத்தவனுக்கு கொடுக்கறதும் இல்லை. இல்லை சகோதரர்களே, இல்லை. வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், உங்களுடைய ரப்பு உங்களுக்கு செய்த நிஅமத்தை நீங்கள் பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். பேசுறண்டா என்னங்க? வெளிப்படுத்தணும். நிறைய பேருக்கு அல்லாஹ் செஞ்ச அருளை சொல்றதுக்கு என்ன மனசு இல்ல. எப்படிப்பா இருக்கிறீங்க? மாச வருமானம் அங்க இருக்குது தெரியாதா? கொஞ்சம் டல் தான். எப்ப பார்த்தாலும் இவர் டல் தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னைய திருப்தியா வாழ வச்சிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷமா இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், தாராள வருமானம் வருது. வாய் நிறைய அல்லாஹ்வை புகழணுங்க, வாய் நிறைய. அன்பார்ந்தவர்களே, தண்ட பொஞ்சாதி சந்தோஷப்பட, தன்னுடைய பிள்ளை குட்டிகள் சந்தோஷப்பட, தன்னுடைய இரத்த உறவுகள் சந்தோஷப்பட, ஏழை எளியவர்களையும் சந்தோஷப்பட வைத்தால், இதுதான் நீ உனக்குள்ள பங்கையும் எடுத்துக்க, மறுமையும் தேடிக்க. நீங்க உங்களுக்குள்ள பொருளாதாரத்துக்கு நீங்க இந்த உலகத்தில் உள்ள மிகச்சிறந்த வாகனத்தை வாங்கி ஓடலாம்.
பிரச்சனையே கிடையாது. அந்த வாகனத்தை வாங்கி ஓடுற நேரம் உங்களோட படித்தவன், உங்களோடு ஊர்ல தொழில் புரிந்தவன் நடந்து போகிற நேரம் வாகனத்தை நிறுத்தி அவனுடைய வீட்டு வாசலில் கொண்டு போய் இறக்க முடியுமா? இதைத்தான் உனக்கு தந்ததை நீ அனுபவிச்சிக்க, மறுமைக்கும் தேடிக்க. விளங்குதான் உங்களுக்கு? அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு ஆழமான அறிவுரை எங்கட வாழ்க்கைக்கு நாங்க பயன்படுத்துவோம். நல்ல அழகான ஷேட்டு போடுவோம், பிரச்சனை இல்லை. நல்ல அழகான வச்சு கட்டுவோம், பிரச்சனை இல்லை. அட என்னோட படிச்சவன், என்னோட ஒன்றுக்கு இருந்தவன், அவனுக்கு வசதி இல்லையா, இந்தா இது மாதிரி ஒரு சேட்டை நீயும் போட்டு பாரு. உனக்கு நீ உலகத்தில் பயன்படுத்திக்கொள், மறுமைக்கும் தேடிக்கொள். எவ்வளவு அழகான அறிவுரை சகோதரர். இப்படி வாழ்ந்து பாருங்களேங்க. இன்னைக்கு நமக்கு என்ன தெரியுமா? அடுத்தவனுக்கு கொடுக்க பயம். யாரு பணக்காரன் யார் ஏழண்டு விளங்காதே. நீ ஏழையாவே இருக்கணும், நான் பணக்காரன். தொட்டுக்கல்ல கொடுக்கிறது கொஞ்சம் இல்லை சகோதரர்களே. விளங்குதா? எங்களுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம், உலகத்தை அனுபவிப்போம், மறுமைக்கு தேடுவோம்னா அர்த்தம் என்ன? அடுத்தவங்களையும் ஒரு நிலையில கொண்டு வந்து வைக்க முடியும். இதுக்கு தாங்க அல்லாஹ் தாரான். இத காரூன் விளங்கல்ல. காரூன் நினைச்சா எனக்கு தான் எல்லாம் உண்டு இல்ல. அவங்க சொன்னது என்ன? உனக்கு நீ பயன்படுத்திக்க, மறுமைக்கும் சேர்த்து வச்சுக்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, வலா தபகில் ஃபஸாத ஃபில் அர்ல், உனக்கு அல்லாஹ் தந்த இந்த செல்வாக்க வச்சு பூமியில என்ன பண்ணிடாதே, அநியாயம் பண்ணிடாதே என்று ஆழமான ஒரு அட்வைஸ் பண்ணாங்க. வீண் விரயம் செய்யக்கூடாது. குடிக்கிறது, சாப்பிடுறது, பயன்படுத்துறது பிரச்சனைங்க. குழு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். நாங்க வீண் விரயத்தை பத்தி தனியா படிச்சோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய வைப்பதில் இந்த உலகம் ஆழமா கவனம் செலுத்துது. அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். அதுக்கு சிறந்த ஒரு உதாரணம் தான் வீண் விரயம் செய்ய வைக்கிறது. நல்லா விளங்குது. ஒருத்தனால இந்த சாப்பாட்டை தின்ன இயலாது, கொண்டு வந்து வைப்பானுங்க. நாங்களும் என்ன தெரியுமா பண்றது? வை கைய போடுறது, அவன் அவளை அப்படியே எங்கட கண் முன்னுக்கே ஊத்த குப்பையில கொட்டுறது. நடக்குதா இல்லையா சகோதரர்களே? குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். இதுவும் அல்லாஹ்வுக்கு செய்கிற துரோகம் தான். எனவே எதுவாக இருந்தாலும் சகோதரர்களே, எங்களுக்கு உலகத்தில் உள்ள பண்பை நாங்க எடுக்கணும். அதன் மூலம் எதை எதிர்பார்க்கணும்? மறுமைக்கு நன்மை எதிர்பார்க்கணும். நம்ம பயன்படுத்துறோம்ன்றதுனால படைத்தவன் ரப்பு கோபப்படுகிற வேலையை செய்யக்கூடாது. யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே, குலு மிம்மா ஃபில் அர்தி ஹலாலம் தய்யிபா, இந்த பூமியில் உள்ளதில் ஹலாலானதை சாப்பிடுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளுக்கு பின்னால் போகாதீர்கள். இது ஹலாலம் தய்யிபாவா இல்லையா? இது ஹலாலம் தய்யிபாவா இல்லையா? அல்லாஹ் தந்த ஹலாலான ஒரு உபகரணம் தான். இது ஹராம் கிடையாது. வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், இதுல போய் இருந்துகிட்டு யார பின்னால போகாதீங்க. இந்த நிஅமத்தை பயன்படுத்துவோம், மறுமைக்கு நன்மை சேர்ப்போம். வலா தபகில் ஃபஸாத ஃபில் அர்ல், பூமியில குழப்பம் விளைவிக்காதீங்க. எப்படி அழகான அட்வைஸ் பாருங்க. உனக்கு நீ பயன்படுத்திக்க, மறுமைக்கு நன்மையை தேடிக்க, பூமியில குழப்பம் விளைவிக்கிறனா சைத்தாண்ட பின்னால போறது குழப்பம் தானே? அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறது குழப்பம் தானே? இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம்? ஹலால பயன்படுத்துறோம். எதுக்கு பயன்படுத்துறோம்? உலக இன்பம் மட்டும் எடுக்கிறோம். ஏன்னா பாவத்தையும் ஹராத்தையும் இதுலுக்கு இருந்து செய்யறோம், சைத்தாண்ட பின்னால போயிடுறோம். அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை தான் அந்த காரூனுக்கு அந்த மக்கள் சொன்னாங்க, அல்லாஹ் உனக்கு தந்ததுல நீயும் பயன்படுத்திக்க, மறுமைக்கும் நன்மையை சேர்த்துக்க. ஆனா என்ன பண்ணிடாதே, குழப்பம் விளைவிக்காதே. ஒவ்வொன்றிலும் வரும் சகோதரர்களை, இது ஒவ்வொரு நிஅமத்துக்கு பின்னாலும் வரும், ஒவ்வொரு அருட்கொடைகளுக்கு பின்னாலும் வரும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. வஹுவல்லதி அன்ஷஅ ஜன்னாத்தின் மஅரூஷாத்தின் வகைர மஅரூஷாத்தின், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மனிதனுக்கு இந்த பூமியில செஞ்ச அருள்கள், விவசாய பூமிகள் அல்லாஹ் தந்தான், பயிர் பச்சைகள் அல்லாஹ் தந்தான், பல வகையான கனிவருக்கங்கள் அல்லாஹ் தந்தான்னு சொல்லி போட்டு குலு மின் சமரிஹி, அதனுடைய பழத்திலிருந்து நீங்களும் சாப்பிடுங்கள். இதா அஸ்மர வஆது ஹக்கஹு யௌம ஹஸாதிஹி, அறுவடை செய்யற நேரத்துல ஏழை எளியவர்களுக்கும் அதனுடைய பங்கை கொடுங்க. எப்படி அட்வைஸ் பண்ணாங்க? உனக்கு நீ பயன்படுத்திக்க, மர்மைக்கு நன்மை சேர்த்துக்க. அட விவசாயம் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா வந்திருக்குது, நமக்கு 10 கிலோ எடுப்போம், ஏழை எளியவர்களுக்கு ஒரு 2 கிலோவை கொடுத்துருவோமே.
விளங்குதா உங்களுக்கு? எல்லாத்திலும் சகோதரர்களே, எது அல்லாஹ் அருள் தந்தாலும் அந்த அருளுக்கு பின்னால் படைத்தவன் ரப்பை ஞாபகப்படுத்தி அந்த அருளை நாங்களும் பயன்படுத்துவோம், அடுத்தவர்களுக்கும் பயனடைய கொடுப்போம். படைத்தவன் ரப்பு விரும்பாத வழியில் என்ன செய்ய மாட்டோம், அதை பயன்படுத்த மாட்டோம் என்று நானும் நீங்களும் போவோமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். இதை விளங்காததுதான் காரூன் வீணா போறதுக்கு காரணம். இதை நானும் நீங்களும் விளங்கி விட்டால் எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற நிஅமத்துகளுக்கு மத்தியில் நல்லவர்களாக வாழ முடியும் என்ற ஆழமான பாடத்தை மறந்துவிடக் கூடாது. பாருங்க, அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்களுக்கும் இடையில மக்கா மதீனா நபித்தோழர்களுக்கு இடையில ரசூல சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினாங்க. உம்மு தர்தா அபு தர்தாட மனைவியை பார்த்தா எப்பொழுதுமே பழைய உடுப்பு கந்தலான ட்ரெஸ்ஸோட தான் இருந்துகிட்டு இருப்பா. சல்மானுல் ஃபாரிசி கேட்குறாங்க, என்ன இது, எப்போ பார்த்தாலும் ஒரு ஏழை மாதிரியே பிச்சைக்கார மாதிரியே உடுத்திருக்கிறீங்களேன்ற மாதிரி கேட்டாங்க. சொன்னாங்க, என்னதான் பண்ணுறது, இந்த அபூ தர்தாக்கு தான் எந்த தேவையுமே இல்லையே, உலக தேவை இல்லை, மறுமைக்காக மட்டும் வாழ போனார். இதான் அர்த்தம். ஃபிரௌன் காரூனுக்கு சொல்லப்பட்டது என்ன, வபுத்தகி ஃபீமா ஆத்தாக்கல்லாஹு தாரல் ஆஹிரா, அல்லாஹ் உனக்கு தந்ததை வச்சு மறுமையை தேடு, வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, உலகத்தை மறந்துடாதே, உலகத்தில் நீ பயன்படுத்திக்க. மறுமைக்காக வாழ்றோம் என்று சொல்லி மனித கடமைகளை மறக்க கூடாது. மறுமைக்காக வாழுகிறோம் என்று உலகத்தை என்ன செய்யக்கூடாது, அசிங்கமா வச்சுக்கல கூடாது. அபூ தர்தாக்கு தான் எந்த தேவையுமே இல்லையே, அதனாலதான் நான் கந்தல் உடுப்போடே இருக்கிறேன்டாங்க. அப்படியா, வரட்டும், என்ன தேவை, இரவையில மனைவி கிட்ட தேவையில்லை, அதனால அவ எப்படி உடுக்கிறான்னு பாக்குறது இல்லை, எப்படி வாழ்றான்னு பாக்குறது இல்லை. இவர் வந்தவர் இந்த தொழுவ ரெடியாவினார், இல்லை இப்ப தூங்கு, மனைவிக்கு பக்கத்துல போய் படுத்தெலும்பு, திரும்பி எழுப்ப பார்த்தார், இல்ல தூங்கு, மனைவியோட இரு, திருப்பி எழும்ப பார்த்தார், இல்ல எழும்ப விட மாட்டேன், இரவையின் கடைசி நேரமாகிற பொழுது வா, 2 பேர் எழும்பி தொழுவோம். சல்மானுல் ஃபாரிசி அவங்களோட இந்த செயல் அபூ தர்தா ரலியல்லாஹு பெரிய சுமையா போய், என்னடா இரவு முழுக்க தொழுகிறேன்னே தொழ விடலையே, அல்லாஹ்ட தூதர்ட்ட போய் சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சல்மானுல் ஃபாரிசி அவர்கள் செய்தது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, இன்னலி ரப்பிக அலைக ஹக்கா, உன் ரப்புக்கு நீ செய்ய வேண்டிய கடமையும் இருக்கிறது, வலி நஃப்ஸிக அலைக ஹக்கா, உனக்கு நீ செய்ய வேண்டிய கடமையும் இருக்கிறது, வலி அஹ்லிக அலைக ஹக்கா, உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையும் இருக்கு. இந்த கடமையெல்லாம் செஞ்சு வாழுங்க சகோதரர்களை, வாழ்ந்து பார்ப்போமே நானும் நீங்களும், உலகத்திலும் நிம்மதி அடையலாம், மறுமையிலும் வெற்றி பெறலாம். எனவே காரூனுடைய வரலாற்று நிகழ்விலிருந்து, அந்த சமூகம் காரூனுக்கு சொன்ன அந்த புத்திமதியிலிருந்து பெற வேண்டிய ஆழமான பாடம் என்ன, இந்த உலக இன்பங்கள் சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகளை எங்கட உலக வாழ்க்கைக்கும் அனுபவிப்போம். அனுபவிக்கிற நேரம் படைச்சவன் ரப்புக்கு மாறு பண்ணி துரோகம் பண்ணி அநியாயம் இழைச்சிடவும் கூடாது, மறுமைக்கு நன்மை சேர்ப்பவர்களாகவும் இருப்போம். எந்த நிஅமத்தை இந்த அமைப்புல செஞ்சால் நிச்சயமாக உலகத்திலும் நல்லவர்களாக வாழலாம், மறுமையிலும் வெற்றி பெறலாம். வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு நல்லது செஞ்ச மாதிரி நீ அல்லாஹ்க்கு நல்லது செய். அடே, இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறோம், யார் செஞ்ச அருளுங்க, அல்லாஹ் செஞ்ச அருள் தானே. என்னை ஆரோக்கியமா வச்ச ரப்புக்கு ஏன் நான் இந்த நெத்தியை வச்சு சுஜூது செய்யக்கூடாது? நிம்மதியா தூக்கத்தை தார ரப்புக்கு ஏன் நாம் தூக்கத்தை தியாகம் பண்ணி ரப்பேண்டு துவா செய்யக்கூடாது? எழும்பி சுபகு தொலை வரக்கூடாது? எழும்பி எல்லாம் சகோதரர்களை, பொருளாதாரமா கல்வியா ஆழமான விசாலமான அறிவுரை, ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு மனித்தியாலும் அட்வைஸ் பண்ணேலுமான அறிவுரைகள் சகோதரர்களே. எனவே அல்லாஹ் எங்களுக்கு எப்படியெல்லாம் அருள் புரிந்திருக்கிறானோ அது மாதிரி அல்லாஹ்வுக்கு கடமை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்கிற ஆழமான பாடத்தை இந்த வரலாற்று நிகழ்வு எனக்கும் உங்களுக்கும் உணர்த்துகிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இந்த அட்வைஸோடு அடுத்தது, இப்ப இந்த சமூகம் என்ன சொல்லிச்சுது? காரூனே, அல்லாஹ் தந்ததை வச்சு பெருமை அடிக்காதே, நீ உலகத்துக்கும் உனக்குள்ள பங்கெடுத்துக்கோ, மறுமைக்கும் தேடிக்கோ, உலகத்துல துரோகம் பண்ணாதே, அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்யாதே. இப்பொழுது காரூன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவ்வளவு அல்லாஹ் தந்த அருளையும் மறந்தான். கால இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி. என்ன தெரியுமா சொன்னான்? அல்லாஹ்
எனக்கிட்ட உள்ள திறமை விளங்கி எனக்கு தந்தது இது, நீ என்ன இதில் எனக்கு அட்வைஸ் பண்ண வாருது அப்படின்னு தான் கேட்டான். என்ன சொன்னா? கால இன்னமா ஊத்தித்துஹு அலா இல்மின் இந்தி, எனக்கிட்ட இதுக்கெல்லாம் நான் தகுதி என்று விளங்கித்தான் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் அப்படின்னு என்ன செய்தான்? தனக்கு கிடைச்ச நியமத்தை வச்சு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறதுக்கு பதிலாக தண்ட பெருமையை பேச ஆரம்பிச்சான். இன்னைக்கு நாங்களும் அப்படித்தானே, நாங்க படிச்ச படிப்பு இல்லாட்டி எங்க இப்படி வார, அப்படித்தானே நாங்க சொல்றது. நாங்க செஞ்ச முயற்சிக்கு தான் இதெல்லாம் கிடைச்சிக்கு, எங்கட கெட்டித்தனத்தால தான் நாங்க இன்றைக்கு இந்த அளவுக்கு இருக்கிறோம். இல்லை, படைத்தவன் ரப்பு தந்ததனால் இப்படி இருக்கிறோம். படைத்தவன் ரப்பு எனக்கு கொடுத்ததனால் இப்படி இருக்கிறோம். படைத்தவன் ரப்பு ஏதோ ஒரு அமைப்புல எனக்கு தேர்வு செய்ததனால நான் இப்படி இருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த ரப்பு எனக்கு தந்தான், அந்த ரப்புக்கு நான் நன்றி செலுத்துவேன். ஆனா காரூன் சொன்னது என்ன? அல்லாஹ்வை மறந்து பேசினான். அல்லாஹ் கேட்கிறான், அவலம் யஅலம் அன்னல்லாஹ கத் அஹ்லக மின் கப்லிஹி மினல் குரூன். இந்த காரூனுக்கு முன்னால பல கூட்டத்தவர்களை அல்லாஹ் அழித்தான் என்பது அவனுக்கு தெரியாதா? மன் ஹுவ அஷத்து மின்ஹு குவ்வா, இந்த உலகத்திலேயே பலம் வாய்ந்தவர்களை அல்லாஹ் அழித்திருக்கிறான். வ அக்ஸரு ஜம்ஆ, அதிகமான பொருளாதாரம் கொடுக்கப்பட்ட மனிதர்களை அல்லாஹ் அழித்திருக்கிறான். ஃபிரௌன் அல்லாஹ் அழிச்சானா இல்லையா? ஃபிரௌன் அழிச்சானா இல்லையா? ஃபிரௌனுடைய அழிவுக்கு பிறகுதானே மூசா நபி எல்லாம் நல்லா இருந்தாங்க. அடே, ஓண்ட கண்முன்னுக்குத்தானே பொருளாதாரத்தில் கொடிகட்டி பறந்த ஃபிரௌனை அல்லாஹ் அழித்தான். ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஃபிரௌனை அழித்தான். அவனை அழித்து விட்டு பொருளாதாரத்தை அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறான்டா. பொருளாதாரம் கிடைக்கிறது கெட்டித்தனம் அல்ல, பொருளாதாரம் கிடைக்கிறது வெறுமனே அல்லாஹ்வுடைய அருள் என்பதற்கு அடையாளம் அல்ல. அந்த பொருளாதாரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை வைத்துத்தான் அருளா இல்லையான்றதை புரியலாம். இல்லைண்டா ஃபிரௌன் தான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான மனிதனா இருந்திருக்கணும். எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்திருந்தானே. பொருளாதாரம் கிடைப்பது அல்லாஹ்வுடைய அருளுக்கு அடையாளம் அல்ல சகோதரர்கள், நல்லா விளங்கணும். பல சந்தர்ப்பத்தில் நாங்களும் தவறு விடுற இடம் பொருளாதாரம். நாங்க அல்லாஹ் எங்களை நல்லா தான் வச்சிருக்கிறோம். யாரை பார்த்து தெரியுமா சொல்றோம்? ஒரு ஏழையை பார்த்து. ஏழைய கீழே போடுறதே அல்லாஹ் எங்களை எப்படி வச்சிருக்கிறான்னு பாருங்க. அன்பார்ந்தவர்களே, பொருளாதாரம் வெறுமனே கிடைப்பது அல்லாஹ் அந்த மனிதனை தேர்வு செய்து விட்டான் என்பதற்கு அடையாளம் அல்ல. மாறாக கிடைத்த பொருளாதாரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம், கிடைக்காத பொருளாதாரம் உள்ள நிலையில் எப்படி வாழுகிறோம். ஏழை என்பவன் அல்லாஹ்வுக்கு நெருக்கமும் கிடையாது, பணக்காரன் என்பவன் அல்லாஹ்வுக்கு நெருக்கமும் கிடையாது. பணக்காரன் என்பதனால் தூரம் என்ற அர்த்தமும் இல்லை, ஏழை என்பதனால் தூரம் என்பது அர்த்தமும் இல்லை. பணக்காரனா ஏழையா என்பதை விட, பொருளாதாரம் இருக்கிறதா இல்லையா என்பதை விட, இந்த இரண்டு நிலையிலும் மனிதன் எப்படி வாழுகிறான் என்பதை வைத்துத்தான் அவன் நல்லவனா கெட்டவனா என்பது தீர்மானிக்கப்படும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். சூரத்துல் ஃபஜ்ர், வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர். மறக்காதீங்க, பொருளாதாரத்தை வைத்து பெருமை அடிக்கிற ஒவ்வொரு மனிதனும், அல்லாஹ் எங்களை தேர்வு பண்ணிட்டான் நினைக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஆழமாக உள்ளத்தில் வைக்க வேண்டியது ஃபஅம்மல் இன்சான், மனிதனுடைய குணம் என்ன தெரியுமா? இதா மப்தலாஹு ரப்புஹு, அந்த ரப்பு அந்த மனிதனை சோதித்து, நல்லா விளங்கிக்கங்க, அந்த மனிதனை சோதித்து ஃபஅக்ரமஹு, அவனை இந்த உலகத்தில் கண்ணியப்படுத்துகிறான். வனஅமஹு, இந்த உலகத்தில் எல்லா நிஅமத்துக்களையும் அவனுக்கு கொடுக்கிறான். எப்படிங்க அல்லாஹ் சொல்றான்? ஃபஅம்மா இதா மப்தலாஹு, அந்த மனிதனை சோதித்து அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான், சோதித்து செல்வத்தை கொடுக்கிறான். அர்த்தம் என்னங்க? கண்ணியமா உலகத்துல வாழ்றதும் பொருளாதாரம் கொடுக்கப்படுறதும் கிஃப்டா சோதனையா? சோதனை. நாங்க என்ன முடிவெடுக்கிறோம்? அல்லாஹ் சொல்றான் ஃபயகூலு, பொருளாதாரம் கொடுக்கப்பட்ட மனிதன், கண்ணியம் கொடுக்கப்பட்ட மனிதன் என்ன தெரியுமா சொல்றான்? ரப்பி அக்ரமன், என்ற ரப்பு என்னைய கண்ணியப்படுத்திட்டான்னு சொல்றான். ஆனா அல்லாஹ் கண்ணியப்படுத்தவா கொடுத்திருக்கிறான்? எதுக்குங்க கொடுத்திருக்கிறான்? சோதனை. இன்னொரு சாதாரண நிலைமை என்ன? அல்லாஹ் அந்த மனிதனை சோதிக்கிறான். எப்படி? அவனுடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் அளந்து கொடுத்தான். எப்படி கொடுத்திருக்கிறான்? அளந்து, கொஞ்சமா கொடுத்திருக்கிறான்.
ஃபயகூலு ரப்பி அஹானன். அவன் சொல்றான், எங்கட ரப்பு எங்களை கணக்கெடுக்கலையே, எங்கட ரப்பு எங்களை கணக்கெடுக்கலையேன்றான். அல்லாஹ் சொல்றான், கல்லா, அந்த ரெண்டு சாராரும் நினைச்ச மாதிரி அல்ல. பொருளாதாரம் கொடுக்கப்பட்டவன் என்ன நினைக்கிறான், ஏண்ட ரப்பு என்னைய நல்லா வச்சிருக்கிறான், அதுவும் அல்ல. கஷ்டவாளி என்ன சொல்றான், ஏண்ட ரப்பு என்னைய எனக்கு தரல, என்னைய கணக்கெடுக்கல் இல்ல. லா துக்ரிமூனல் யதீம், நீங்க அனாதைய கண்ணியப்படுத்துறது இல்ல, நீங்க ஏழை எளியவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறத தூண்டுறது இல்ல. என்னங்க பிரச்சனை, பணக்காரனா இருக்கிறது பிரச்சனையா, ஏழையா இருக்கிறது பிரச்சனையா? இரண்டும் பிரச்சனை கிடையாது, இரண்டும் சோதனை தான். இந்த சோதனைக்கு மத்தியில் நான் எப்படி வாழுகிறேன் என்பதுதான் பொருளாதாரம் கொடுக்கப்பட்டது அருளா இல்லையான்றதை விளங்கும். விளங்கிச்சா உங்களுக்கு? எனவே நாங்க தவறு விட்ட இடம் என்ன தெரியுமா, கொஞ்சம் கிடைச்ச உடனே அல்லாஹ் எங்களுக்கு தர வேண்டியதெல்லாம் தந்திக்கிறான், அதை சொல்றதே எதுக்கு தான், உங்களுக்கு அல்லாஹ் கணக்கெடுக்கல இல்ல. சகோதரர்களே, நீ ஏழையா பணக்காரனா அது பிரச்சனை அல்ல, நீ பணக்காரனாக இருந்து எப்படி வாழுகிறாய், நீ ஏழையாக இருந்து எப்படி வாழுகிறாய், இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்பொழுதும் நானும் நீங்களும் மறக்க கூடாது. அல்லாஹ் அல் குர்ஆனில சொல்லக்கூடிய செய்திகளை பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் ஆழமாக சொல்லக்கூடிய செய்தி, வலா தமுத்தன்ன ஐனைக இலா மா மத்தஅனா பிஹி அஸ்வாஜம் மின்ஹும் ஸஹ்ரத்தல் ஹயாத்தித் துன்யா. இந்த உலக இன்பங்கள், உலக அலங்காரங்கள் என்று அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது, அவர்களுக்கு கொடுத்த மனைவிமார்களின் மூலம் கொடுத்த இன்பமான வாழ்க்கை, இதை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது லினஃப்தினஹும் ஃபீஹி, அவர்களை அதை வைத்து சோதிப்பதற்காகத்தான் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். உங்களோட கண் பார்வையை அவர்களை நோக்கி நீட்டாதீங்கன்றான் அல்லாஹ். எப்படிங்க சொல்றான், அப்படியே பணக்காரன் ஆயிக்காரே இப்படி பார்க்காதீங்க, பணக்காரன் ஆயிக்காரே எல்லாம் கொடுக்கப்பட்டீங்க அப்படி பார்க்காதீங்க. மாஷா அல்லாஹ் மனைவி மக்களோட சந்தோஷமாயிக்காரே அதை மட்டும் பார்க்காதீங்க. இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறது அவர்களை சோதிப்பதற்காக. வரிஸ்கு ரப்பிக கைரும் வ அப்கா, உங்களோட ரப்பு தரக்கூடிய வாழ்வாதாரம் அதுதான் சிறந்ததும் மறுமை வரைக்கு நீடிக்கக்கூடியதும். எதுங்க அல்லாஹ் எப்படி சொல்றான்? இன்னைக்கு நாங்க என்ன பாருங்களே, அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறத இப்படிதானே பார்க்கிறோம். பாருங்களேன், அவர் எப்படி நிம்மதியா சந்தோஷமா வாழ்றாரு. அவர் நிம்மதியாய்க்காரா, சந்தோஷமாய்க்காரா, அவரோட பொருளாதாரம் வச்சு சுவர்க்கம் போவாரா, நரகம் போவாரா, எங்களுக்கு தெரியாது. எனவே அல்லாஹ் சொல்றான், வலா தமுத்தன்ன ஐனைக இலா மா மத்தஅனா பிஹி, அவர்கள் இந்த உலகத்தில் அனுபவிக்கின்ற இன்பம் சந்தோஷத்தை பார்த்து உங்களுடைய கண் பார்வையை அவர்கள் நோக்கி நீட்டாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்றா ஏன் தெரியுமா, இந்த காரூன் பெருமை அடிச்சுக்கிட்டு வந்தான் தானே, அட்வைஸ் பண்ணாங்க தானே. அப்ப என்ன சொன்னா, ஏண்ட நிலைமை விளங்கி அல்லாஹ் தந்திருக்கிறான்னு என்ன செஞ்சான், பெருமை அடிச்சான். அப்ப அந்த கூட்டத்துல கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபஹரஜ அலா கௌமிஹி ஃபீ ஸீனத்திஹி, அவர் தன்னுடைய அலங்காரத்தோட தன்னை அழகுபடுத்தி கொண்டு வெளியே வார நேரம், காலல்லதீன யுரீதூனல் ஹயாத்தத் துன்யா, உலக வாழ்க்கை தான் வாழ்க்கை என்று விரும்புற கொஞ்சம் பேர் இருப்பாங்க சமூகத்துல, ஊர்ல. ஏழைதான் என்னது பாருங்களேன், அவரோட பங்களாவை பாருங்களேன், அவரோட வாகனத்தை பாருங்களேன், அவர் உலகத்தில் அனுபவிக்கிறது மட்டும்தான் இவங்களுக்கு என்ன விளங்குறது, சுவர்க்கமா விளங்குறது. இப்படி கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, யா லைத்தலனா மிஸ்லமா ஊத்திய காரூன், காரூனுக்கு கிடைச்ச மாதிரி எங்களுக்கும் கிடைச்சிருக்கணுமே. இன்னஹு லது ஹல்லின் அதீம், அவர் மிகப்பெரிய பாக்கியசாலி. விளங்குதா உங்களுக்கு? இப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க தானே. அவன் பொருளாதாரத்தை வச்சுக்கொண்டு என்ன கஷ்டப்படுறான், அவன் வீடு வாசலை வச்சுக்கொண்டு எவ்வளவு நிம்மதியை இழந்திருக்கிறான், வாகனத்தை ஓட்டிக்கிட்டு தான் போறான், மனசுல எவ்வளவு பாரமிக்குது யாருக்கு தெரியும். நாங்க பார்த்து பாருங்களேன், அவரோட வீடு வாசலை எப்படி எல்லாம் வச்சுக்கிறான், அவரை பார்த்து என்ன செய்யறது. அப்படி ஒரு கூட்டம் சொன்னாங்க, அடே காரூனுக்கு இருந்த மாதிரி எங்களுக்கும் இருந்தா நல்லமே, காரூன் பெரிய பாக்கியசாலியே. வகாலல்லதீன ஊத்துல் இல்ம், அறிவு கொடுக்கப்பட்டவங்க அந்த மக்களை பார்த்து சொன்னாங்க, வைலக்கும், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குது, ஸவாபுல்லாஹி கைருன் லிமன் ஆமன வ அமில சாலிஹா. பொருளாதாரம் இருக்கிறதா இல்லையான்றது பிரச்சனை அல்ல, ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்றாங்களா அவர்களுக்கு தான் அல்லாஹ் கிட்ட
நிறைய கூலி இருக்குது. வலா யுலக்காஹா இல்ல சாபிரூன், அந்த பாக்கியம் பொறுமையாளர்களுக்கு தான் கிடைக்கும். என்னங்க சொன்னாங்க? தொழுது கொண்டு சாலிஹான அமல் செஞ்சு கொண்டு மார்க்கத்தோட வாழ்ற பாக்கியம் பொறுமையாளர்களுக்கு தான் கிடைக்கும். ஆனா அந்த கஷ்டவாளிகள் யாரை பார்த்து கை செய்தப்பட்டாங்க? காரூனை பார்த்து. அதுக்கு தான் அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல சொல்றான், இப்படி நபியே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்பம் சந்தோஷத்தை பார்த்து உங்களோட கண்ணை அவர்களை நோக்கி திருப்பாதீங்கன்னு அல்லாஹ் சொன்னான். அதே போன்று நிறைய செய்திகளை பார்க்கலாம் சகோதரர்களே. அல்லாஹ் அல் குர்ஆனிலே நிறைய இடங்களில் சொல்லி காட்டுறான். உமர் ரதியல்லாஹுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வை பாருங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவர்களுடைய மனைவிமார்களுக்கும் இடையில் ஒரு கட்டத்தில் ஒரு முரண்பாடு வந்துச்சு. அல்லாஹ்வோட தூதர் என்ன செஞ்சாங்கண்டா, ஒரு மாத காலம் எல்லா மனைவிமாரோட்டும் பிரிஞ்சு போய் என்ன செஞ்சாங்க, ஒரு தனி இடத்துல ஒதுங்கி இருந்தாங்க. இந்த நேரத்தில் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க பல தடவை வந்தாங்க ரசூலுல்லாஹ்வோட பேசுறதுக்கு. ரசூல் அனுமதி கொடுக்கல. ஒரு கட்டத்தில் இன்றைக்கு நான் எப்படியாவது சந்திப்பேன்னு சொல்லி ஒரு மாதிரியா ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்து என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட போனா உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரை கண்டவுடனே கண்ணீர் வடிய அழுதார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, உமரே ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், அல்லாஹுவின் தூதரே, ரசூலுல்லாஹ் எங்க படுத்திருந்தாங்க தெரியுமா? ஈத்தம்பழ பாலையால பின்னப்பட்ட பாயில படுத்திருந்தாங்க. ஈத்தம்பழத்துல அந்த ஓலை கொஞ்சம் கடுமையா இருக்கும், ரஃப்பா இருக்கும். அதுல பின்னினா எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் தலைக்கு வச்சிருந்த தலையணை அந்த ஈத்தம்பழ ஓலையால பின்னப்பட்டு ஈத்தம்பழ சருகுகளை உள்ளுக்கு நுழைச்ச அந்த இதைத்தான் தலைக்கு வச்சிருந்தாங்க. அல்லாஹ்வோட தூதரை பார்க்கறாங்க, கன்னத்திலையும் கீறல் அடையாளம், முதுகுலையும் ஈத்தம்பழ ஓலைகளோட அடையாளம். இதை பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுது கொண்டு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, கைசர் கிஸ்ரா போன்ற மன்னர்கள் எல்லாம் கொடிகட்டி பறக்கின்ற நேரம் நீங்க இப்படி இருக்கிறீங்களே நபியே என்று கேட்ட நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரே வார்த்தையில தெரியுமா சொன்னாங்க, அம்மா தர்தா அன்னகு அன்தகூன லஹும் அத்துன்யா வலனல் ஆகிரா. அந்த கைசர் கிஸ்ரா போன்ற மன்னர்களுக்கெல்லாம் உலகம் கிடைக்கும் பொழுது எங்களுக்கு மர்ம கிடைக்கும்டா, இதை விட வேற என்ன உமரே சிறந்ததுன்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்கண்டா. பொருளாதாரம் கொடுக்கப்படுவது, இந்த உலக இன்பங்கள் கொடுக்கப்படுவது நோக்கமல்ல சகோதரர்களே, அதை வைத்து நான் எப்படி வாழுகிறேன் என்பதைத்தான் நானும் நீங்களும் பாடமாக பெற வேண்டும் என்கிற ஆழமான தத்துவத்தை இந்த காரூனுடைய வரலாறு எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. முஹம்மது நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொன்ன அட்வைஸ பாருங்க. சூரத்து தாஹாவுடைய 131 132வது வசனம், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. நபியே, நீங்களும் தொழுகையை கடைபிடியுங்கள், உங்களுடைய குடும்பத்துக்கும் தொழுமாறு ஏவுங்கள். லா நஸ்அலுக ரிஸ்கா, உங்கள்கிட்ட நாங்க வாழ்வாதாரம் கேட்கல. அல்லாஹ் எங்கள்கிட்ட உணவு கேட்டானா? அல்லாஹ் எங்கள்கிட்ட நீ மாசம் இவ்வளவு சம்பாதிச்சு தரணும் இஸ்லாத்துக்குன்னு கேட்டானா? அல்லாஹ் இல்ல. படைச்சவன் ரப்பு சொன்னது என்ன, ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழு, உன்னோட மனைவி மக்களை தொலைவை. உங்கள்கிட்ட அல்லாஹ் ரிஸ்க் கேட்கல. வல் ஆகிபத்து லித்தக்வா, இறுதி முடிவு யாருக்குள்ளது? இறையச்சம் உள்ளவர்களுக்குள்ளது என்று அல்லாஹ் முஹம்மது நபி அவர்களுக்கு சொல்றான்டா. அன்பார்ந்தவர்களை, இந்த உலகத்தில் அல்லாஹ் மனிதர்களை பலதரப்பட்ட நிலையிலே வைத்திருக்கிறான். எப்படி இருக்கிறான் என்பது முக்கியமல்ல, என்ன செய்கிறான் என்பது என்ன முக்கியம் என்றதைத்தான் நானும் நீங்களும் பார்க்க வேண்டும் என்ற ஆழமான பாடத்தை காரூனுடைய வரலாற்றிலிருந்தும், காரூனை பார்த்த ஒரு கூட்டம் என்ன செஞ்சாங்க, அவனை போல எங்களுக்கும் கிடைச்சிருக்கணுமே என்று கை செய்தப்பட்ட அந்த நிகழ்விலிருந்தும், அந்த கூட்டத்தை பார்த்து அறிவுள்ளவங்க அட்வைஸ் பண்ணினாங்களே, அதிலிருந்தும் பெற வேண்டிய பாடம் அல்லாஹ் சொல்றான், ஃபலா துஜிபுக அம்வாலுஹும் வலா அவுலாதுஹும். நபியே, அவர்களுடைய பிள்ளை குட்டிகளோ அவர்களுடைய பொருளாதாரமோ உங்களை ஆச்சரியப்படுத்த வேண்டாம். அடே பாரேடா அவண்ட புள்ள குட்டிகளை, பாரேடா அவண்ட சொத்து செல்வங்களை, இப்படி ஆச்சரியப்படுத்த வேண்டாம். இன்னமா யுரீதுல்லாஹு லியுஅذிபஹும் பிஹா ஃபில் ஹயாத்தித் துன்யா. இந்த பொருளாதாரத்தை வைத்து அவர்களை அல்லாஹ் உலகத்திலேயே தண்டிக்க விரும்புகின்றான். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அன்பார்ந்தவர்களே, பொருளாதாரத்தை சரியா பயன்படுத்தலண்டா அதுவே எங்களுக்கு தண்டனையா போயிடும்.
பட்டம் பதவிகளை சரியா பயன்படுத்தலண்டா அதுவே கேவலமா போயிரும். உலகத்தில் உள்ள இன்பங்களை சரியா பயன்படுத்தலண்டா அதுவே தண்டனைக்கு காரணமாகிவிடும். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். அவங்களுக்கு சொத்து இருக்குதே, அதிகமா புள்ள குட்டி இருக்குதேன்றதை பார்த்து நீங்க என்ன பண்ண ஆச்சரியப்படவானோ, அதை வச்சு அவங்க என்ன செய்யறாங்கன்றத பாருங்க. எங்களுக்கு பொருளாதாரமே இல்லை, பட்டம் பதவியே இல்லை, ஆனா படைச்சவன் ரப்புக்கு கட்டுப்பட்டு வாழ்றோம்டா, அதுதான் அல்லாஹ் செய்யற பாக்கியம்ன்றதை விளங்குங்க. அல்லாஹ் அல் குர்ஆன்ல பல இடங்களிலே எனக்கும் உங்களுக்கும் சொல்லி காட்டக்கூடிய செய்தியை நானும் நீங்களும் பார்க்கிறோம் சகோதரர்களே. அடுத்த கட்டம், இந்த அட்வைஸ் எல்லாம் விளங்குது தானே, எத்தனை கட்ட அட்வைஸ்ன்றதை நீங்க பார்த்திருப்பீங்க. அடுத்த கட்டம், காரூன் அழகாக ஆடை அணிந்து கொண்டு பொருளாதார செழிப்போடு அடுத்தவர்களை மட்டம் தட்டி கேவலப்படுத்தி கொண்டு வெளியே வருகிற நேரம் ஒரு கூட்டம் அட்வைஸ் பண்ணினாங்க, இன்னொரு கூட்டம் என்ன பண்ணினாங்க பாருங்களே, காரூன அது மாதிரி எங்களுக்கும் இந்த நல்லமே, அவர் பெரிய பாக்கியசாலியேண்டாங்க. அவர்களை பார்த்து நல்லவர்கள் அட்வைஸ் பண்ணினாங்க. அந்த அட்வைஸ்ன்ற பழக்கம் எப்ப எங்கள்கிட்ட இருக்கணும். இப்ப காரூனுக்கு என்ன நடந்தது? ஃபகஸஃப்னா பிஹி வபிதாரிஹில் அர்த். காரூனையும் காரூனுடைய சொத்து செல்வங்களையும் அல்லாஹ் பூமிக்குள் அப்படியே இழுத்து கொண்டான். ஃபமா கான லஹு மின் ஃபிஅத்தின் யன்சுரூனஹு மின் தூனில்லாஹ். அல்லாஹ்வுடைய தண்டனை கண்முன்னே இறங்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வை தவிர அவனுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இருக்கல்ல. அன்பார்ந்தவர்களே, பெருமை அடிக்கிற நேரம், அடுத்தவர்களை கேவலப்படுத்துகிற நேரம், அடுத்தவர்களை அசிங்கப்படுத்துகிற நேரம், அல்லாஹ்ட தண்டனை எந்த வடிவத்தில் இறங்கும்னு சொல்லலாம். நாங்கள் நினைப்போம் இன்றைக்கு எங்களுக்கு தண்டனையே வராதுண்டு. அன்பார்ந்தவர்களே, என்னுடைய பேச்சாற்றலை வைத்து, என்னுடைய குரல் வளத்தை வைத்து உங்களை நான் கேவலப்படுத்தினால், உங்களை விட நான் அறிவாளி என்று காட்டினால் அல்லாஹ் எப்படி தண்டனையை தருவான்னு சொல்லல. அது தண்டனையாகவும் இருக்கலாம், அல்லாஹ் இரக்கமுள்ள மனிதர்களை சோதிக்கிறதாகவும் இருக்கலாம். படைச்சவன் ரப்புக்கு தான் தெரியும். அல்லாஹ் ஒரு நரம்பை இழுத்துட்டாண்டா சரிங்க, பேச இல்லாம போயிடும், முடியாம போயிடும். பொருளாதாரம், செல்வாக்கு, நம்ம வீடை கட்டிட்டு நம்மட வீட்டுக்கு டைல் பிடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு காலடி எடுத்து வைப்போங்க, வாசல்ல வலிகி விழுந்து படுக்கல விழுந்துருவார் இல்லையா? கோடிக்கணக்கு பெறுமதியான வாகனத்தை வாங்கி, இந்த ஊர்ல முதலாவது நான் தான் இந்த வாகனத்தை கொண்டு வந்தேன்னு ஓட்டிக்கிட்டு போவாரு. போன இடத்துல ஆக்சிடென்ட், ஆள் படுக்கையில். நம்ம தான் நம்மட உள்ளத்துக்கிட்ட கேட்கணும், இந்த இன்பங்களை அனுபவிக்கிற நேரம் உள்ளம் என்ன சொன்னது? பெருமைன்றது என்னங்க? வெளியே காட்டேலா? பெருமைன்றதை வெளியே காட்டேலா? பெருமை பத்தருல் ஹக்கி வகம் துன்னாஸ். பெருமைன்றதை வெளியடையாளத்துல காட்டேலா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிப்ர். யாருடைய உள்ளத்தில் அணுவளவு பெருமை இருக்குமோ அவன் சுவர்க்கம் நுழையலாண்டாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹுவின் தூதரே, ஒரு மனிதன் அவனுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான், அவனுடைய கால் பாதணி, ஷூ, செருப்பு அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான், இது பெருமையில வருமான்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்னல்லாஹ ஜமீல் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகானவன், அவன் அழகையே விரும்புகிறான். நீங்க எவ்வளவு அழகான ஷர்ட் போட்டிருக்கிறீங்க, அல்லாஹ்வுக்கு இது பிரச்சனை கிடையாது. நீங்க எவ்வளவு பெருமதியான வச்சு கட்டி இருக்கிறீங்க, இது அல்லாஹ்வுக்கு பிரச்சனை கிடையாது. கையில எப்படி மொபைல் போன் தூக்கி இருக்கிறீங்க, பிரச்சனை கிடையாது. நீங்க எப்படி வாகனத்துல போறீங்க, பிரச்சனை கிடையாது. இது ஒவ்வொன்றையும் அனுபவிக்கிற நேரம் உங்களுடைய உள்ளம் என்ன சொல்லுகின்றது? பத்தர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் கிப்ரு, பெருமை என்பது என்ன? பத்தருல் ஹக்கி, சத்தியத்தை மறுப்பதும், வகம் துன்னாஸ், மனிதர்களை கேவலமாக கருதுவதும். காரூண்ட வரலாற்றை எடுத்து பாருங்க. தான் அழகா உடுத்துக்கொண்டு வரும் பொழுது அடுத்தவர்களை எல்லாம் மட்டகரமாக நினைச்சார். ரெண்டாவது, எங்கட மதிப்புக்கு கிடைச்சது. மக்கள் அட்வைஸ் பண்ணினாங்க, அந்த அட்வைஸை கேட்கல. இதான் பெருமைன்றதுங்க. நான் படிச்சுட்டு வந்திருக்கிறேன், பெரிய ஆலிம், பெரிய பட்டதாரி. நேற்று படிச்சுட்டு வந்த ஒருவர், ஹாஜியார் நீங்க செய்யறது பிழை, இது ஓண்ட அறிவென்னா ஏண்ட அறிவென்னா,
ஓண்ட வயசு என்ன எந்த வயசு என்ன இப்படி கேட்கிற பழக்கம் இருக்கா இல்லையா? நான் 40 வருஷம் அனுபவம் உள்ளவன், நேத்து முடிச்சிட்டு வந்து எனக்கு புத்திமதி சொல்றியா? அன்பார்ந்தவர்கள், எத்தனை வயசு முக்கியம் கிடையாது, எவ்வளவு கால அனுபவம் முக்கியம் கிடையாது. அவன் சொல்லுகின்ற அறிவுரையிலே நியாயம் இருக்கிறதா? வயசு வித்தியாசம் இல்லாமல், அறிவு அனுபவம் பார்க்காமல் அவன் சொல்வதில் நியாயம் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். காரூன் இது ஏற்றுக்கொள்ளல தானே? இதுதான் பெருமை. இதன் காரணமாக அளிக்கப்படும். ஒன்று, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ற மனசு இல்ல. டேஞ்சர் சகோதரர்களே. வாப்பா நீங்க 60 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் உழைச்சிட்டு வீட்டுக்கு போனா அவனுக்கு 18 வயசு. வாப்பாவை பார்த்து, வாப்பா நீங்க இப்படி செஞ்சா சரியில்லையே வாப்பா அப்படின்னா எனக்கு மேல பேசுறா என்ன? இங்க வாப்பா மகன்றது பிரச்சனை அல்ல. மகன் சொன்ன அட்வைஸ் நியாயமானதா? மகன் சொன்ன புத்திமதி நியாயமானதா? நீங்க ஊர்ல 30 வருஷம் ஸ்கூல் பாடசாலைக்கு சேவை செஞ்சவரு, இந்த வருஷம் உங்களோட ஊர்ல எல்கேஜி பாஸ் ஆக்கின ஒரு பொடியே அந்த ஆசிரியரை பார்த்து, சார் நீங்க கொஞ்சம் விளங்கப்படுத்தினது கொஞ்சம் பிளமாறி, எனக்கு அட்வைஸ் பண்றீங்களா? இருக்குது தானே இந்த நோய். அன்பார்ந்தவர்களே, அடுத்தவன் சொல்வதிலே நியாயம் இருக்கிறதா? அடுத்தவனின் பக்கத்திலே உண்மை இருக்கிறதா? அடுத்தவனின் பக்கத்திலே சத்தியம் இருக்கிறதா? அவன் சொல்றதுல நியாயம் இருந்தா அதை ஏற்றுக்கொள்றதுதான் பெருமை, இல்லை என்பதற்கு அடையாளம். வயசு வித்தியாசத்தை வச்சு, பட்டம் பதவியை வச்சு, பொருளாதாரத்தை வச்சு நீ யாரா எனக்கு அட்வைஸ் பண்றதுக்குன்னு கேட்டா இதுதான் பெருமை. இது காரணம், இதுதான் அழிவுக்கு காரணங்க. இதுதான் அழிவுக்கு காரணம். எனவே பத்தருல் ஹக், சத்தியத்தை மறுப்பது, சத்தியத்தை மறுப்பது பெருமையின் அடையாளம். எப்பொழுதும் எங்கள்கிட்ட வந்துடக்கூடாது. எப்பொழுதும் நாளைக்கு எனக்கு ஒரு 11 வயசு இளைஞன் வந்து எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணலாமுங்க, நான் ஆலிம், நான் ஹஸரத், தட்டக்கூடாது. அவன் சொல்றதுல நீ அல்ஹம்துலில்லாஹ், அவன் சொல்றதுல நல்ல கருத்து இருக்குது. நீங்க பெரிய பணக்காரன், நீங்க பெரிய இன்ஜினியர், நீங்க பெரிய லாயர், நீங்க பெரிய டாக்டர், எந்த அறிவும் இல்லாதவர் வந்து அனுபவத்தில் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ண, அல்ஹம்துலில்லாஹ், அவனோட பேச்சில் நியாயம் இருக்குதுங்க. இதுதான் தாழ்வுன்றது. அடுத்தது என்ன? பத் வகம் துன்னாஸ், மக்களை கேவலப்படும். சேட்டை போட்டு என்ன அர்த்தம்? கொலர் உயருது, நாங்க போட்டிக்கிற சேட்டு விளங்குதா, நாங்க இப்படித்தான் போடுவோம் வச்சுன்றாரு. என்ன அர்த்தம்? விளங்குது தானே நம்மட மதிப்பு. அணிவது முக்கியம் அல்ல சகோதரர்களே. அதற்கு பின்னால் நாங்கள் அணிகின்ற ஒவ்வொரு ஆடைக்கு பின்னாலும், அனுபவிக்கின்ற ஒவ்வொரு நியமத்துக்கு பின்னாலும் அடுத்தவர்களை கேவலப்படுத்துகிறோமா? உனக்கு என்ன தகமை, எனக்கு என்ன தகமை என்று பார்க்கிறோமா? இதுதான் பெருமை. இந்த பெருமை வந்தா எந்த பக்கத்தால் அழிவு வரும்னு சொல்ல இயலாது. அல்லாஹ்வுடைய தூதர் மஜ்லிஸ்ல ஒருவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார், இடது கையால சாப்பிடுகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ வலது கையால சாப்பிடுண்டாங்க. அன்பார்ந்தவர்களே, இடது கையால் எடுத்து சாப்பிடுறவருக்கு வலது கையால போடுறதுல என்னங்க பிரச்சனை இருக்கு? ரெண்டும் ஒருவேளை தான் நடக்க போகுது, ரெண்டு கையும் வாய்க்கு தான் போக போகுது, அப்படித்தானே? இவர் சொன்னார், மஸ்ததாத்து, எனக்கு ஏலாதுண்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெருமையை தவிர வேறு எதுவும் அவனை தடுக்கவில்லைண்டாங்க. அந்த ஹதீஸ் அறிவிக்கிற அறிவிப்பாளர் சொல்றார், அதன் பிறகு அவனால ஒரு கவல உணவை வாயை நோக்கி தூக்க முடியவில்லை. அந்த இடத்துல கைசூகையா போனிச்சு சகோதரர்களே, அந்த இடத்துல கைசூகையா போனிச்சு. சில நேரம் நாங்களும் பார்க்கிறோம், பெரிய பட்டதாரியா இருந்தவர் ஊர்ல கேவலப்பட்டு போயிருப்பாரு, பெரிய பணக்காரனா இருந்தவர் ஊர்ல தின்றதுக்கு குடிக்கிறதுக்கு வழி இல்லாம போயிருப்பாரு. தண்டனை சொல்ல இயலாது. ஆனா அவங்க யோசிக்கலாடு, நான் எத்தனை பேருக்கு துரோகம் பண்ணினேன், எத்தனை பேருக்கு முன்னுக்கு என் பொருளாதாரத்தை வச்சு பெருமை அடிச்சேன், என் அறிவை வச்சு எத்தனை பேரை கேவலப்படுத்தினேன். அல்லாஹ் எனக்கு சோதனையா தந்திருக்கலாம். ரப்பே என்னை மன்னிச்சு கொண்டு அந்த பெருமைகளிலிருந்து விடுபட்டால் மறுமையில வெற்றி பெறலாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பைனமா ரஜுலுன் யம்ஷி ஃபீ ஹுல்லத்தின், ஒரு போர்வையை போர்த்திக் கொண்டு ஒரு மனிதன் நடக்கிறான், துஜிபுஹு நஃப்ஸுஹு, அவன் உள்ளம் பெருமைப்படுகிறது. விளங்குது தானே? அந்த பெருமைன்றது விளங்குது தானே? நாங்க அணிஞ்சிருக்கிற உடுப்புன்ற அந்த அகங்காரம் வருது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது ஹஸஃபல்லாஹு பிஹி, அந்த மனிதனை அல்லாஹ் அப்படியே பூமிக்குள் இழுத்து கொண்டான். ஃபஹுவ யதஜல்ஜலு இலா யௌமில் கியாமா, கியாமத்து நாள் வரைக்கும் சுழிவாங்கப்படுகிறான்டாங்க ரசூலுல்லாஹ். எனவே சகோதரர்களை, பெருமை வந்தா
எந்த பக்கத்தால தண்டனை வரும் என்று சொல்ல இயலாது. எனவே நாங்க தான் எங்கள்கிட்ட கேட்கணும். பெருமையின் அடையாளம் என்னங்க? வெளியே காட்டையிலா பெருமைய? வெளியே காட்டையிலாண்டா நீ பெருமைக்காரன்னு எனக்கு சொல்ல இயலாது, அதுதான் அர்த்தம். ஆனா எனக்கிட்ட கேட்கல, நான் அடுத்தவங்களை மதிக்கிறேனா, அடுத்தவங்களை ரெஸ்பெக்ட் பண்றேனா, அடுத்தவங்களை கண்ணியப்படுத்துறேனா, அடுத்தவங்க சொல்ற அட்வைஸ பாக்குறேனா, அடுத்தவங்க சொல்ற புத்திமதியை பாக்குறேனா, இல்லாட்டி கணக்கெடுக்காம போறேனா, அடுத்தவன் சொல்ற நியாயத்தை தூக்கி வீசிட்டு போறேனா? பெருமையின் அடையாளம். அடுத்தவர்களை அவமதிக்கிற குணம் பெருமையின் அடையாளம். இது இருந்தா எப்ப லுஸ்டாகுவோம் சொல்ல இயலாது, எப்ப நிரந்தர படுக்கையில விழுவோம் சொல்ல இயலாது, எப்ப கேவலப்படுவோம் சொல்ல இயலாது. எனவே பெருமை என்பது சாதாரண பாவம் அல்ல, உலகத்திலும் தண்டனையை கொண்டு வரும். மறுமையில் அணுவளவு பெருமை இருந்தாலும் சுவர்க்கம் நுழைய ஏலாண்டாங்க ரசூலுல்லாஹ். எனவே சகோதரர்களே, காரூனுடைய வரலாற்றிலிருந்து இந்த ஆழமான பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற்றுக்கொண்டு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்துல என்னென்னத்தை தந்திருக்கிறானோ, எந்தெந்த தரத்துல வச்சிருக்கிறானோ, எந்தெந்த வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறானோ, அந்தந்த வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் தந்த அருள் எதற்காக? நான் நல்லவன் என்பதற்காக அல்ல. எதுக்காக? இதை நான் எப்படி பயன்படுத்துகிறேன், இதை வைத்துக்கொண்டு எப்படி நான் நடக்கிறேன், அடுத்தவர்களை எப்படி மதிக்கிறேன் என்பதை சோதிப்பதற்காக தந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு இந்த உலகத்திலே அல்லாஹ் தந்த வசதி வாய்ப்புகளுக்கு மத்தியில் படைத்தவன் ரப்புக்கு கட்டுப்பட்டு வாழுகின்ற நல்ல மனிதர்களாக வாழ்வோம். உலகத்தையும் முறையாக பயன்படுத்துவோம், மறுமைக்காகவும் நன்மை சேர்ப்போம். அல்லாஹ் தந்த நிஅமத்துக்களை வைத்து இந்த உலகத்தில் யாருக்கும் துரோகம் இழைத்து விட மாட்டோம் என்கிற ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தால் உலகத்திலும் நல்லவர்களாக வாழலாம், மறுமையிலும் வெற்றி பெறலாம் என்கிற ஆழமான பாடத்தை காரூனுடைய வரலாற்று நிகழ்விலிருந்து நானும் நீங்களும் பெற்றுக்கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் அப்படிப்பட்ட பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற்ற நல்ல மனிதர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கிவிட வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.